இன்னைக்கு வந்து நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ட்ராமா தான் பார்க்க போறோம். ட்ராமாக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. கண்டிப்பா இந்த ட்ராமா உங்க எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். வாங்க இன்னைக்கு இந்த ட்ராமாவோட ஓப்பனிங் சீன்ல என்ன நடக்குதுன்றத பார்க்கலாம். பார்க்கறதுக்கு முன்னாடி எனக்காக ஹைப் ஆப்ஷனை தட்டிட்டு வாங்க. இப்ப ட்ராமாவோட ஓப்பனிங்லயே நம்ம ஹீரோ ஹீரோயின் 2 பேரையும் தான் காட்டுறாங்க. ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோயினை ஒரு ரூமுக்கு கூட்டிட்டு வந்து அவ கூட ஒன்னா ஸ்டே பண்ணிட்டு இருக்கான். இப்ப அவன் இப்படி பண்ணிட்டு இருக்கும் போது இவனு பாத்தீங்கன்னா என்னை விட்டு போகணும்னு நினைக்காத, நான் ரொம்ப கஷ்டப்படுவேன்னு சொல்ல, கண்டிப்பா உன்னை விட்டு போக மாட்டேன். உன் கூட தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி 2 பேரும் பெட்ல ஒண்ணா இருக்காங்க. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் இவ கண்ண முழிச்சு பார்த்து, நான் எப்படி இப்படி ஒரு காரியத்த பண்ணேன்? என்னால இத ஏத்துக்கவே முடியாது. என் பாய் ஃப்ரெண்டோட தம்பி கூட ஒண்ணா இருந்திருக்கேன். இந்த விஷயம் அவனுக்கு தெரிஞ்சா என் மானமே போயிருமேன்னு இப்ப இவ ஒரு ஃபிளாஷ்பேக்க தான் யோசிச்சு பார்க்கறா. நேத்து பாத்தீங்கன்னா, இவ அவளோட பாய் ஃப்ரெண்டுக்கு பர்த்டே விஷ் சொல்றதுக்காக கேக்கோட கிளப்புக்கு வந்திருப்பான். அப்படி இவ கேக்குக்கு கேண்டில் பத்த வச்சுட்டு இருக்கும்போது, பாய் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாரும் என்ன கேக்குறாங்கன்னா, 4 வருஷமா அந்த பொண்ணு கூட டேட்டிங்ல இருக்க. எப்பதான் அந்த பொண்ண கல்யாணம் பண்ணிக்க போற அப்படின்னு சொல்லி கேட்க, இப்ப அவனோட அண்ணனை பாத்தீங்கன்னா, நான் ஏன் அவளை கல்யாணம் பண்ணிக்கணும்? என் குடும்பத்துக்கு மருமகளா வர்ற அளவுக்கு அவளுக்கு தகுதியே கிடையாதுன்னு சொல்ல, ஏன்னா இப்படி சொல்லிட்டேன்? 4 வருஷமா அந்த பிள்ளை எந்த வேலைக்கு போல, உன் பின்னாடி ஏதோ சுத்திட்டு உன்னை லவ் பண்றேன்னு சொல்லிட்டு இருக்கா. அப்புறம் நீ கல்யாணம் பண்ணிக்காம வேற யாரு கல்யாணம் பண்ணிக்குவான்னு தம்பி கேட்டுட்டு இருக்க. என்னை பொறுத்த வரைக்கும் அந்த பொண்ணு ஒரு பொம்மை மட்டும்தான். நீங்க நினைக்கிற மாதிரிலாம் நான் அவளை காதலிக்கலாம் இல்லைன்னு இவன் சொல்லிட்டு இருக்க. இப்ப அவனோட ஃப்ரெண்டுங்கள ஒரு ஆளு, உன் லவ்வர் மேல ஜோக்கு இருக்கான்னு, ஜோக்கு ஏன் உன் லவ்வரை விட்டு கொடுக்க கூடாதுன்னு சொல்ல, தாராளமா விட்டு கொடுத்துறேன்னு இவன் சொல்லிட்டு இருக்கா. இது எல்லாத்தையும் ஹிரேன் கிட்ட ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கா. இப்ப இவ்வளவு பாத்தீங்கன்னா, இத்தனை வருஷம் உனக்கு காதலிச்சதுக்கு இது மட்டும்தான் எனக்கு மிச்சம். நீ இந்த அளவுக்கு மோசமா இருப்பேன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலன்னு ஹீரோயின் அவளோட மனசுல யோசிச்சுட்டு, இப்ப அவ உள்ள வந்து என்ன சொல்றானா, என் வாழ்க்கையிலே நான் பண்ண பெரிய தப்பு இத்தனை வருஷம் உனக்கு காதலிச்சதுதான். இதுக்கப்புறம் உனக்கு எனக்கு எந்த சம்மந்தமே இல்லைன்னு சொல்ல, சும்மா இங்க வந்து சீனப்பட்டுட்டு இருக்காதுன்னு அன்னைக்காரை சொல்லிட்டு இருக்க. ஹீரோயின் ஒயினை தூக்கி அவன் மூஞ்சில ஊத்திட்டு, இப்பையிலேருந்து உன்னை பிரேக்கப் பண்றேன், நீ யாரோ நான் யாரோ போய் தலடான்னு அவன் இந்த இடத்த விட்டு வந்துட்டு இருக்கான். இதெல்லாம் பார்த்தவன ஹீரோவோட தம்பிக்கு ஒரு மாதிரி நிம்மதியா இருக்கு. இவன் தான் நம்ம கதையோட ஹீரோ. இப்ப ஹீரோயின் அவளோட லவரை பிரேக்கப் பண்ணதுக்கு அப்புறம் அவ பக்கத்துல உங்களை போய் உட்காந்துட்டு 4 பசங்களை காசு கொடுத்து சர்வ் பண்ண சொல்ல, அவனுங்க எல்லாம் ஹீரோயினுக்கு கையமைக்கி காலமைக்கி விட்டுட்டு இருக்கானுங்க. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா நிறைய சரக்கு அடிச்சுட்டு, இன்னைக்கு நைட்டு என் கூட யாரு ஒன்னா இருக்கா, நீ வரியா நீ வரியான்னு கேட்க, அவனை விட நான் தான் ஸ்ட்ராங்கு, நான் வேற என்ன இன்னொரு பையன் சொல்லிட்டு இருக்க. சரி சரி நான் தான் சூஸ் பண்ணுவேன்னு இவ ஒவ்வொருத்தரா சூஸ் பண்ணிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோவனா இப்ப ஹீரோவை பார்த்த உடனே நான் இந்த பையனை தான் சூஸ் பண்ண போறேன்னு சொல்ல, ஹீரோ அவளை தூக்கிட்டு ரூமுக்கு வந்து அவ கூட ஒன்னா ஸ்டே பண்ணிருப்பான். இப்ப அது எல்லாத்தையும் தான் இவ யோசிச்சு பார்த்துட்டு இருக்கா. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, அப்பாடா இந்த இடத்துல யாரும் இல்ல, உடனே இந்த இடத்த விட்டு ஓடிட வேண்டியதானே. இவ ட்ரெஸ் எடுத்துட்டு குடு குடுன்னு ஓடலான்னு பார்க்க, எங்க போக பாக்குறீங்க, பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுன்னு இவன் சொல்லிட்டு இருக்க. அவனை பார்த்தவன இவ்வளவு பாத்தீங்கன்னா திரு திருன்னு முழிச்சிட்டு இருக்கா. இப்ப அவனை பாத்தீங்கன்னா, நேத்து நைட்டு என்ன நடந்துச்சுன்றத மறந்து போயிட்டீங்களா, நீங்க பாட்டுக்கு என்ன கண்டுக்காம போறீங்கன்னு சொல்லிட்டு இவன் கிட்ட வந்துட்டு இருக்க. ஹீரோயின் ஹீரோவா குறுன்னு பாத்துட்டு இருக்கா. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, நான் யாருன்றது உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க, ஞாபகம் இருக்கு அப்படின்னு இவ்வளவு சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோ ஒரு பிளாஷ்பேக்கை தான் யோசிச்சு பாக்குறான். ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கும்போது ஹீரோவை நிறைய பேர் புள்ளி பண்ணியிருப்பாங்க. அதை பார்த்தோம்னா ஹீரோயின் அவளோட நெக்லஸ் ஹீரோ கிட்ட கொடுத்து, இனிமே யாரு உன்னை புள்ளி பண்ணாலும் சும்மா விடாத, பதிலுக்கு நீ அவங்கள புள்ளி பண்ணுன்னு சொல்லியிருப்பான். அந்த செயினை தான் ஹீரோ இப்ப வரைக்கும் அவனுடைய கழுத்துல போட்டிருக்கான். இப்ப அது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு இவன் என்ன சொல்றனா, நீ எக்ஸ் லவரோட தம்பி, கரெக்டா தானே சொல்றேன். இங்க பாரு, உனக்கு எனக்கும் நடுவுல நடந்தது தெரியாம நடந்த ஒரு ஆக்சிடென்ட். இதை நினைச்சலாம் நீ என்கிட்ட பேசிட்டு இருக்காத, எல்லாத்தையும் மறந்துட்டு நம்ம நார்மலா இருப்போம்னு சொல்ல, இவ்வளவு பெரிய விஷயத்த மறந்துட்டு இருக்கதா, என்ன நீ இப்படி சொல்லிட்ட, நீ நைட்டு பார்த்த வேலையால எனக்கு நிறைய எனர்ஜி தேவைப்படுது, வா 2 பேரும் உட்காந்து சாப்பிடலான்னு சொல்ல, இவ்வளவு உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கா. இவ இப்படி சாப்பிட்டுட்டு இருக்கும்போது என்ன சொல்றனா, எங்க பாரு, நான் சீரியஸா சொல்றேன், நமக்குள்ள நடந்ததா மறந்துரு, உனக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல, நம்ம 2 பேரும் தள்ளி தள்ளி இருக்கதான் நம்ம 2 பேருக்கும் நல்லதுன்னு ஹீரோயின் அந்த இடத்த விட்டு வந்துட்டு இருக்கா. அட எங்கம்மா போற, நான் உன்னை கூட்டிட்டு வந்து டிராப் பண்றேவான்னு இவன் பின்னாடியே வந்துட்டு இருக்கான். இப்ப இந்த சைடு கட் பண்ணா ஹீரோவோட அண்ணனை தான் காட்டுறாங்க. இப்ப அவங்க அண்ணன் அசிஸ்டன்ட் பாத்தீங்கன்னா, சார் மேடம் நேத்து பக்கத்து ரூம்ல போயிட்டு 4 பசங்களை ஆர்டர் பண்ணிருக்காங்கன்னு சொல்ல, அவன் இந்த பசங்க கூட எந்த ஒரு காரியமும் பண்ண மாட்டான். 4 வருஷமா என்ன காதலிச்சிட்டு இருக்கான். அவ்வளவு ஈஸியா என்னை விட்டு போக மாட்டான். என்னோட அட்டென்ஷன் அவன் மேல வரணுன்றதுக்காக தான் அந்த 4 பசங்களையும் அவ ஆர்டர் பண்ணிருக்கா. மத்தபடி ஒண்ணு கிடையாது. என் பேச்சு கேட்காம நேத்து ரொம்ப நடந்துக்கிட்டா. அவளுக்கு கண்டிப்பா ஒரு பாடத்தை கத்து கொடுத்தே தீருவேன்னு இவ சொல்லிட்டு இருக்க. சார் மேடம் உங்களை விட்டு போயிட்டா என்ன பண்ணுவீங்க, அவங்க உங்களை விட்டு போயிருவாங்கன்னு உங்களுக்கு பயம் இல்லையான்னு கேட்க, அவ அவ்வளவு ஈஸியால என்னை விட்டு போக மாட்டான். ஏன்னா அவளுக்கு நானா ரொம்ப உயிர்னு இவ சொல்லிட்டு இருக்கான். இப்போ இந்த சைடு கட் பண்ணா ஹீரோயினை தான் காட்டுறாங்க. ஹீரோயின் ட்ரெஸ் எல்லாம் போட்டதுக்கு அப்புறம் அந்த ஹோட்டலை விட்டு வெளியே வந்துட்டு இருக்கா. ஹீரோ அவளை விடுற மாதிரியே இல்ல, பின்னாடியே வந்துட்டு இருக்கான். அதை பார்த்தவனே இவ்வளவு பாத்தீங்கன்னா, ஏன்டா இப்படி பண்ணிட்டு இருக்க, நான் சொல்றது உனக்கு புரியுதா புரியலையான்னு ஹீரோ கூட சண்டை போட்டுட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு உங்க அண்ணன் வந்துடுறான்.
அவனை பார்த்த உடனே ஹீரோவை கட்டி பிடிச்சிட்டு இருக்க. யாரா உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டா? ஏன் எனக்கு இன்ட்ரோ கொடுக்க மாட்டியா அப்படின்னு சொல்லி கேட்க. இப்ப அவனை பாத்தீங்கன்னா என்ன செல்லம் உன இன்ட்ரோ கொடுத்துறவா, கொஞ்சம் திரும்பி என்னோட முகத்தை காமிச்சா நல்லா இருக்கும்னு சொல்ல இவ ஹீரோவோட வயித்தை பிடிச்சி கிள்ளிட்டு அமைதியாயிடுறான்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா ஆனா அவ ரொம்ப வெக்கப்படுறான். இன்னொரு நாள் கண்டிப்பா இன்ட்ரோ கொடுக்குறேன்னு சொல்ல, ஏண்டா பப்ளிக் பிளேஸ்ல ஒரு பொண்ணை இப்படியே கட்டி பிடிச்சிட்டு இருப்ப, நம்ம குடும்பமான என்னதுக்கு ஆகுறது, ஒழுங்கா நடந்துக்கன்னு சொல்லிட்டு இருக்க. அட என்ன பத்தி கவலைப்படாதப்பா, நான் இப்பதான் புதுசா காதல்ல விழுந்திருக்கேன், நாங்க சின்னஞ்சிருசுங்க, கொஞ்சம் அப்படி இப்படிதான் இருப்போம், நீ கண்டுக்காத அப்படின்னு சொல்லிட்டு அவன் அவனோட கோட்டை கழட்டி ஹீரோயினுக்கு போத்தி விட்டுட்டு அவள அங்க இருந்து கூட்டிட்டு வந்துடுறான். இப்ப ஹீரோயின் அந்த ஹோட்டலை விட்டு வெளியே வந்துட்டு இருக்க. ஹீரோயினுக்கு அவளோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் தான் கால் பண்றான். அந்த கால் வந்த உடனே ஹீரோ அந்த போனை பிடிங்கிட்டு என்ன செல்லம் என்னை விட்டு போகலான்னு பாக்குறியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. பார்த்தா அவங்க அண்ணன் ஹோட்டல் ரூமை விட்டு வெளியே வரான். அதை பார்த்த உடனே ஹீரோயின் அவனை கட்டி பிடிச்சிட்டு ப்ளீஸ் என்னை காப்பாத்து அப்படின்னு சொல்லி வாய்ஸை மாத்தி பேசுறா. எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும், ஐ லவ் யூ அப்படின்னு ஹீரோயின் அவளோட வாய்ஸை மாத்தி பேசிட்டு இருக்க. இந்த பொண்ணோட வயசே ஆளோட வயசு மாதிரி இல்ல, எப்படியோ போய் தலையிட்டோம், ஆனா இந்த பொண்ணோட அவுட்லுக் பாக்குறதுக்கே ஆள் மாதிரி தான் இருக்கு அப்படின்னு யோசிச்சுட்டு இப்ப அவன் என்ன யோசிக்கிறானா, கண்டிப்பா அவளை என்னை விட்டு போறதுக்கு விடவே மாட்டேன், அவளே வந்து என்கிட்ட கெஞ்சுவா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு அவன் இந்த இடத்த விட்டு போக இந்த சைடு ஹீரோயினை பிடிச்சி கிஸ் பண்ணிட்டு இருக்கான். இப்ப அவன் போனதுக்கு அப்புறம் ஹீரோயின் தள்ளி விட அவனை பாத்தீங்கன்னா உனக்கு எங்க அண்ணனுக்கும் ஆல்ரெடி தான் பிரேக்கப் ஆயிடுச்சு, அப்புறம் எதுக்காக அவனை நினைச்சு பயப்படுறேன்னு சொல்ல லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்காத, என்னால உன் கூட எல்லாம் ஒன்னா இருக்க முடியாது, நம்ம ரெண்டு பேருக்கும் நடுவில் நடந்தது ஒரு ஆக்சிடென்ட் மட்டும்தான், நீ என்னோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டோட தம்பி, அந்த விஷயத்த மறந்துடாதுன்னு சொல்லிட்டு இருக்க. எக்ஸ் பாய் ஃப்ரெண்டோட தம்பியா? ஆனா ஒரு விஷயத்த நான் கேட்டே ஆகணும்பா, 4 வருஷம் அண்ணன் கூட ஒன்னா சுத்தி இருக்க, 4 வருஷத்துல நீ அவனும் ஒன் டைம் கூட ஒன்னா இருந்ததுல என் கூட இருந்தது தானே உனக்கு ஃபர்ஸ்ட் டைம், எனக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. வாய மூடிட்டு இருறா அப்படின்னு ஹீரோயின் கார்ல உட்கார அவன் தான் ஹீரோயினை கூட்டிட்டு வந்து வீட்டுல டிராப் பண்றான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் இவங்க அண்ணனை பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு ஆக்ஷனுக்கு தான் வந்திருக்கான். இப்ப இந்த இடத்துல ஒவ்வொரு பொண்ணுங்களா வந்து புது புது நகையெல்லாம் போட்டு வந்து ஆக்ஷன்ல கலந்துட்டு இருக்க. ஹீரோயினும் அந்த ஆக்ஷன்ல இருக்கா, ஏன்னா நம்ம ஹீரோயினும் ஒரு மாடல் தான். இப்ப ஹீரோயின் அந்த ஆக்ஷன்ல கலந்துட்டு இருக்க. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா இவங்க அண்ணன் இன்னொரு பொண்ணு கூட வந்து உட்கார்ந்துட்டு இருக்கான். இப்ப அவங்க அண்ணனை பாத்தீங்கன்னா ஹீரோயினை பார்த்த உடனே வேணும்னே எந்திரிச்சு உங்க எல்லாருக்கும் ஒரு முக்கியமான ஆளை இன்ட்ரோ கொடுக்க போறேன், என் பக்கத்துல இருக்க பொண்ணு பெய், இவதான் என்னோட ஃபியான்சின்னு சொல்லி இன்ட்ரோ கொடுக்க அதை பார்த்த உடனே ஹீரோயினுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்ப அவங்க அண்ணனை பாத்தீங்கன்னா ஹீரோயின் கையில வச்சிருக்க ஜுவல்லரியில உள்ள ரிங் எடுத்துட்டு வந்து அவனோட ஃபியான்சி கைக்கு போட்டு விட சொல்ல ஹீரோயின் சரின்னு அந்த ஜுவல்லரி எல்லாம் கழட்டிட்டு ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு அந்த இடத்துக்கு வர இவனோட ஃப்ரெண்டை பாத்தீங்கன்னா டே நீ ஓவரா போயிட்டு இருக்க, போதும் நிப்பாட்டுன்னு சொல்ல வாய முடி எல்லாம் எனக்கு தெரியும்னா அவன் சொல்லிட்டு இருக்கான். இப்ப இந்த சைடு ஹீரோயின் ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு மேடம் சார் உங்களுக்காக ரிங் வாங்கியிருக்காரு இந்தாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இருக்க. இந்த இடத்துல உள்ள மாடல்ஸ் எல்லாரும் முட்டிக்கால் போட்டு தான் அவங்களோட சர்வீஸை பண்ணணும், அந்த விஷயத்த மறந்து போயிட்டியா, முட்டிக்கால் போட்டு சர்வீஸ் பண்ணா ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்ல ஹீரோயினை அசிங்கப்படுத்துற மாதிரி வேணும்னே இவன் பண்ணிட்டு இருக்கான். எதுக்காக இப்படி சொல்றானா, ஹீரோயின் கண்டிப்பா முட்டிக்கால் போட மாட்டான்னு நினைச்சிட்டு தான் இவன் சொல்லுவான். இவன் இப்படி பண்ணிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோவோட ஃப்ரெண்டை பாத்தீங்கன்னா டே உங்க அண்ணனுக்கும் அன்னைக்கும் சண்டை வந்து என்னன்னு பாருன்னு போட்டோ எடுத்து ஹீரோக்கு அமுச்சு விட இந்த சைடு ஹீரோ பாத்தீங்கன்னா கண்டிப்பா உன்னை யாரு முன்னாடியும் தலகுனிய விட மாட்டேன்னு இவன் வேகமா வந்துட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோயின் பாத்தீங்கன்னா அவளோட மனசை கல்லாக்கிட்டு உனக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது, நீ ஒரு கஸ்டமர் மட்டும்தான் எனக்கு அப்படின்னு வச்சுட்டு இவ டக்குன்னு முட்டிக்கால் போட்டு என்னங்க மேடம் ரிங்குன்னு அவளோட கையில போட்டு விட அதை பார்த்த உடனே அவங்க அண்ணனுக்கு செம கோவம் வந்துருது. இப்ப அவங்க அண்ணனை பாத்தீங்கன்னா எல்லார் முன்னாடியும் ஹீரோயினை தரன்னு அங்க இருந்து இழுத்துட்டு போக அதை பார்த்த உடனே இந்த பொண்ணை பாத்தீங்கன்னா அந்த ரிங்கை கழட்டி போட்டுட்டு இவன் எதுக்கு என்ன ஃபியான்சின்னு சொன்னான், ஆனா அந்த பொண்ணு கூட போயிட்டு இருக்கான்னு செம காண்டாயிட்டு இருக்கான். ஆக்சுவலா இந்த பொண்ணு பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு, இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கலாம் தான் அவங்க அண்ணன் பிளான் பண்ணிட்டு இருக்கான். இப்ப அவங்க அண்ணன் ஹீரோயினை தனியா கூட்டிட்டு வந்து எங்க பாரு நான் மறுபடியும் சொல்லிட்டு இருக்க மாட்டேன், என் கூட விளையாடிட்டு இருக்காம ஒழுங்கா என் கூட வந்துருன்னு சொல்ல என்னது ஒழுங்கா வந்துடா, நான் என்ன உன் வீட்டு பொம்மைன்னு நினைச்சா, நீ போன போறதுக்கும் வானா வர்றதுக்கும் என்னை எல்லார் முன்னாடியும் என்ன சொன்னதை மறந்து போயிட்டியா, நான் ஒரு பொம்மைன்னு சொன்னேன், என்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னேன், நீ சொன்னதுக்கு நான் ஒத்துக்கிறேன், எனக்கு உன்னை பிடிக்கல, நான் உன்னை பிரேக்கப் பண்றேன்னு ஹீரோயின் அந்த இடத்த வீட்டு போகலான்னு பார்க்க இவன் விட மாட்டேங்கிறான். இப்ப உன்னை பாத்தீங்கன்னா நீ ஏன் என் முன்னாடி வந்து கெஞ்சுவா பாரு, அதுக்காக நான் காத்துட்டு இருக்கேன்னு அவன் இந்த இடத்த விட்டு போயிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோயின் கதிரையை அழுதுட்டு இருக்கான். இவன் இப்படி அழுதுட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஹீரோ வந்து எதுக்காகவும் கவலைப்படாத, நான் தான் இருக்கேன்ல, நான் இருக்கும்போது எதுக்காக அப்படி அழுகுற அப்படின்னு சொல்லி அவன் சமாதானப்படுத்த பார்க்க இவ சமாதானம் ஆகுற மாதிரியே இல்ல. இப்ப இவளை பாத்தீங்கன்னா உன் அண்ணன் மனசளவுல என்ன காயப்படுத்துறான், நீ என்ன பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்க, உங்க ரெண்டு பேருக்கும் எந்த வித்தியாசமும் இல்ல, தயவு செஞ்சு என்னை விட்டுடுன்னு சொல்ல என் அண்ணன் உன்கிட்ட மோசமா நடந்துட்டு இருக்கலாம், ஆனா நான் உன்கிட்ட மோசமா நடந்துக்க விரும்பல, எனக்காக ஒரே ஒரு வாய்ப்பு கொடுத்து பாருன்னு ஹீரோ கெஞ்சிட்டு இருக்க. அதெல்லாம் முடியாது போடான்னு ஹீரோயின் நடந்து வந்துடுறா.
அப்படி இவன் நடந்து வந்துட்டு இருக்கும்போது அவளோட செருப்பு பிஞ்சு போக அதை பார்த்த உடனே அந்த செருப்பெல்லாம் கழட்டி தூக்கி போட்டுட்டு இவன் லிஃப்ட்ல வந்துட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு கரெக்டா ஹீரோ வந்து இவளை பிடிச்சி கிஸ் பண்ணிடுறான். இப்பவே இப்படி பண்ணிட்டு இருக்க இந்த சைடு அவங்க அண்ணனை தான் காட்டுறாங்க. அவங்க அண்ணனோட ஃப்ரெண்டை பாத்தீங்கன்னா, டேய் இன்னைக்கு கொஞ்சம் ஓவரா போயிட்ட, இப்படியே போயிட்டு இருந்தானா அந்த பொண்ணு உன்னை வீட்டு போயிடுவாடான்னு சொல்ல, டேய் இப்பெல்லாம் பயமுடுத்தி வச்சதாண்டா திரும்ப வருவா, அவ எனக்கு ஆட்டம் காட்டணும்னு நினைக்கிறான், ஆனா நான் அவளுக்கு ஆட்டம் காட்டுற பாருன்னு சொல்லிட்டு இருக்க, கடைசியா நீ தான் ஆட்டம் கண்டு போய் நிக்க போற, பார்த்து பத்திரமா இருன்னு அவன் இந்த இடத்த விட்டு போயிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோ ஹீரோயினை பிடிச்சி கிஸ் பண்ணிட்டு இருக்கான். இவன் இப்படி கிஸ் பண்ணி ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்க அந்த லிஃப்ட்டுக்கு வெளியே அவங்க அண்ணன் தான் நிக்கிறான். இப்ப அவங்க அண்ணனை பாத்தீங்கன்னா, என்னடா மறுபடியும் அதே பொண்ணு அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமா அதே பொண்ணுதான், என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்னு ஹீரோ சொல்ல, இது உனக்கு 7வது கேர்ள் ஃப்ரெண்ட் தானே அப்படின்னு அவங்க அண்ணன் சொல்றான். நீ நினைக்கிற மாதிரிலாம் நான் இல்லப்பா, எந்த பொண்ணு கூட வச்சுக்கிட்டு சுத்துறேனோ அந்த பொண்ணு தான் கல்யாணம் பண்ணிக்குவேன், ஒண்ணு மாதிரிலாம் கிடையாதுன்னு சொல்ல, டே எத்தனை பொண்ணு வேணாலும் வச்சுக்க, ஆனா கல்யாணம் பண்ற பொண்ணு மட்டும் கரெக்டான பொண்ணா இருக்கணும்னு சொல்ல, என்னால பொண்ண மாதிரி பொறுக்கித்தனமா இருக்க முடியாது, நான் எந்த பொண்ணு காதலிக்கிறேனோ அந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன், அந்த பொண்ணு ஏழையா இருக்கட்டும் பணக்காரியா இருக்கட்டும் எனக்கு அதை பத்தி கவலை இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கேன். சரி குடும்பமானத்தை கெடுத்துறாதுன்னு சொல்லிட்டு இருக்கேன். இந்த செடி ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோயினோட ஃபேஸு கவர் பண்ணி அவளை அங்க இருந்து தூக்கிட்டு வந்துட்டு இருக்கும்போது அவங்க அண்ணன் ஹீரோயினோட நெயில் பாலிஷை பாக்குறான். இப்ப இந்த நெயில் பாலிஷை பார்த்த உடனே இது நம்ம ஆளு போட்டிருந்தது மாதிரியே இருக்கேன்னு டக்குன்னு அவன் ஹீரோயினோட கையை பிடிக்க, ஐயோ என் கையை பிடிச்சிட்டானா, இன்னைக்கு நான் செத்தேன் அப்படின்னு ஹீரோயின் யோசிச்சுட்டு இருக்க. அவரோட கேர்ள் ஃப்ரெண்டை எனக்கு இன்ட்ரோ கொடுத்தே ஆகணும், இந்த நெயில் பாலிஷ் என் ஆளோட நெயில் பாலிஷ் மாதிரி இருக்குன்னு சொல்ல, ஆனா இவ ஒரு மாடல், அங்க வந்திருக்க மாடல்ல இவ்வளவு ஒரு பொண்ணு அப்படின்னா எல்லா பொண்ணுங்களும் ஒரே மாதிரி தானே நெயில் பாலிஷ் போட்டிருப்பாங்கன்னு சொல்ல, என்னது நம்ம கம்பெனில வேலை பாக்குற மாடலா, எந்த பொண்ணுடா அது, என்கிட்ட இன்ட்ரோ கொடுக்கவே இல்லைன்னு சொல்ல, என் கேர்ள் ஃப்ரெண்ட் உன்னை பார்த்து ரொம்ப பயப்படுறா, அப்புறமா இன்ட்ரோ கொடுக்குறேன்னு அவன் சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோயின் நம்மளோட வாய்ஸை மாத்தி, உங்க அண்ணன் பண்றதை பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, சீக்கிரமா இந்த இடத்த விட்டு போலான்னு சொல்ல, ஹீரோவும் சிரிச்சுக்கிட்டே அவளை அங்க இருந்து கூட்டிட்டு வந்துடுறான். இப்ப இந்த சைடு ஹீரோயின்ல காப்பாத்தி கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறம் இவ்வளவு பாத்தீங்கன்னா காப்பாத்தினதுக்கு தேங்க்யூன்னு சொல்ல, இப்ப ஹீரோ கிட்ட போயிட்டு, ஏங்க பாரு நான் உன்னை அவ்வளவு ஈஸியாலாம் விட்டுற மாட்டேன், எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு, எனக்கு ஒரு வாய்ப்பு கொடு, கண்டிப்பா நான் உன்னை நல்லா பாத்துக்குவேன்னு சொல்ல, எப்படி உன்னோட 7 கேர்ள் ஃப்ரெண்டு கழட்டி விட்டியா அந்த மாதிரியான்னு சொல்லி கேட்க, எங்க பாரு எங்க அண்ணன் மாதிரி நான் கிடையாது, அவன் இது தெரியாதனமா அப்படி சொல்லிட்டு இருக்கான், அவன் தான் பொறுக்கினா நான் அப்படி பொறுக்கியா இருப்பேனா, உண்மையாவே நான் அந்த மாதிரிலாம் கிடையாதுப்பா, எனக்குன்னு இருக்கிறது நீ மட்டும்தான், நீ தான் என்னோட ஃபர்ஸ்ட் கேர்ள் ஃப்ரெண்ட்னு சொல்லி இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா அவளோட காலில் ஒரு கொலுசு மாட்டான். அதை பார்த்த உடனே இது ரூபி டைமண்ட் ஆச்சு, இதோட ஒர்த்து மட்டும் 300 மில்லியன் இருக்கும் அப்படின்னு வச்சுட்டு, இது ரொம்ப காஸ்ட்லியானது எனக்கு இது வேண்டான்னு இவ கழட்ட போக, ஹீரோ அவளை பிடிச்சிட்டு, இங்க பாரு எனக்காக ஒரே ஒரு வாய்ப்பு கூட, கண்டிப்பா நான் உன்னை நல்லா பாத்துக்குவேன்னு சொல்ல, ஹீரோ சொன்னதை கேட்டவனா அவ குடுகுடுன்னு அந்த இடத்த விட்டு வந்துடுறா. இப்போ அடுத்த நாள் ஆயிடுது. அடுத்த நாள் ஹீரோயின் அவ கப்பல்ல உட்காந்து வேலை பார்த்துட்டு இருக்க. அவளுக்கு ஹீரோவோட நினைப்பாவே இருக்கு. நான் என்னோட பாய் ஃப்ரெண்டோட தம்பியை லவ் பண்றேனா இல்ல அவன் கூட தான் வாழ போறேனா ஒண்ணு புரியலேன்னு இவ வெக்கப்பட்டு சிரிக்க ஆரம்பிச்சிடறா. இவளுக்கு ஹீரோவை லைட்டா பிடிக்க ஆரம்பிச்சிருது. இப்ப அவ இப்படி வெக்கப்பட்டு சிரிச்சிட்டு இருக்கா. அவ கூட வேலை பார்க்குற பொண்ணுங்களை பாத்தீங்கன்னா, எந்த மூஞ்ச வச்சுக்கிட்டு நீ கம்பெனிக்கு வந்த, உன்னை பத்தின ட்ரெண்டிங்ஸ் வச்சுதான் இன்டர்நெட் ஃபுல்லா போயிட்டு இருக்கு, நீ பாஸ் முன்னாடி முட்டிக்கால் போட்டியாமே, அதுவும் அவரு சொன்னாருன்றதுக்காக நீ பணத்துக்காக என்ன வேணாலும் பண்ணுவேன்னு உன்னை பத்தி போட்டிருக்காங்கன்னு சொல்ல, ஹீரோயின் அதை பார்த்த உடனே ரொம்ப ஷாக் ஆயிட்டு இப்பவே என்ன சொல்றானா, நீ காசு பார்த்தாம உன் கல்யாண ட்ரெஸ்ஸை வித்தவ தானே, நீ எல்லாம் இப்படி பேசக்கூடாது, அது மட்டும் இல்லாம நீயும் உன் பக்கத்துல நிக்கிறாளே வெளிச்சியும், அவளும் சேர்ந்து என்னென்ன வேலை பார்த்தீங்கன்னு நான் சொல்லவான்னு ஹீரோயின் ஒண்ணா சொல்லி 2 பேருக்கும் சண்டையை முடி விட, அவளுங்க 2 பேரும் குடுமி கூட சண்டையே போட்டுட்டு இருக்காளுங்க. எரியிற நெருப்புல எண்ணெயை ஊத்தி விடுவோன்னு ஹீரோயின் அவளுங்க குடுமையை பிடிச்சு அவளும் சேர்ந்து கூட சண்டை போட்டுட்டு இருக்க. இப்ப அவளை பாத்தீங்கன்னா ஒரு உதைய போடலான்னு காலை தூக்குறான். அவளோட செருப்பு பறந்து போய் அவங்க அண்ணன் மண்டியில உட்காந்துருது. இப்ப அவனை பாத்தீங்கன்னா அந்த செருப்பை எடுத்து விட்டுட்டு சீக்கிரமா என்னோட ரூமுக்கு வான்னு ஹீரோயினை கூப்பிட, அவளும் அவனை பாக்குறதுக்காக போறான். இவன் இப்படி போயிட்டு இருக்கும்போது அவளுக்கு ஹீரோ தான் கால் பண்றான். இப்பவே கால் பண்ணி, உன்னை பத்தின விஷயத்த ஆன்லைன்ல பார்த்தேன், அதை நினைச்சு நீ ஃபீல் பண்ணது தங்கம், நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்க, உன்னோட கரிசனை எல்லாம் ஒண்ணும் தேவையில்லை, போனை வைடான்னு இவ போகும்போது கரெக்டா அவங்க அண்ணன் வந்துடுறான். இப்ப அவனை பார்த்த உடனே இங்க என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, நான் உன்னைய ரூமுக்கு கூப்பிட்டேன், நீ வர்ற மாதிரி இல்ல, அதான் ஒண்ணு பாக்குறதுக்காக இங்க வந்துட்டேன்னு சொல்ல, என்ன பாக்கணும் என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்டுட்டு இருக்க, உன்னை பத்தின ட்ரெண்டிங் வச்சுதான் ஆன்லைன்ல போயிட்டு இருக்கு, அந்த வேலையை பார்த்தது நீ தான் நின்னு இவன் ஹீரோயினை பார்த்து கேட்க, அந்த வேலையை கண்டிப்பா நீ தான் பார்த்திருக்கணும், என் மனசு கஷ்டப்படணும் தானே இப்பெல்லாம் பண்ணிட்டு இருக்க, நீ என்ன வேணாலும் பண்ணிக்க, நான் உன்னை பத்தி கவலைப்பட போறதே கிடையாது, ஏன்னா என் மனசுல நீ கிடையாதுன்னு சொல்லிட்டு இருக்க, எப்பயில இருந்து உன் மனசுல நான் இல்லாம போனேன், 4 வருஷம் என்ன நீ காதலிச்ச, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்ன உன உன் மனசுல இருந்து என்ன தூக்கி வீசிட்டியா, இங்க பாரு
நான் சிவா குடும்பத்தோட மூத்த பையன். உன்ன மாதிரி சாதாரண மாடலை கல்யாணம் பண்ணிக்கிட்டா என் குடும்பத்தோட நிலைமை என்ன ஆகுறது? அப்படியெல்லாம் என்னால உன்னை கல்யாணம் பண்ணிக்க முடியாது. எனக்குன்னு ஸ்டேட்டஸ் இருக்கு, பேக்ரவுண்ட் இருக்கு. பேக்ரவுண்ட் உள்ள பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டா என் குடும்பத்துக்கும் நல்லது. என்னால உன்னை கல்யாணம் பண்ணிக்க முடியாது. அதை விட ஒரு நல்ல விஷயம் என்ன தெரியுமா? என் மனசுல இவ ஒண்ணு இருக்கு. அதனாலதான் நான் உன்னை காதலிச்சிட்டு இருக்கேன். என்ன பண்றது? நீ சாதாரண பொண்ணா போயிட்ட. அதனாலதான் என்னால உன்னை கல்யாணம் பண்ணிக்க முடியலன்னு சொல்ல, சார் அவ்வளவு கஷ்டப்படலாம் என்ன கல்யாணம் பண்ணிக்க வேண்டாம். என்னை விட்டா எனக்கு அதுவே போகுதுன்னு இவ சொல்லிட்டு இருக்க. இப்ப அவனை பாத்தீங்கன்னா, இங்க பாரு, என்னை விட்டு போகணும்னு நினைக்காத. உன்னை 2ஆம் தரமா நானே வச்சுக்கிறேன். ஒழுங்கா என் கூட இருன்னு சொல்ல, அதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கேன். இப்ப அவனை பாத்தீங்கன்னா, உங்க அம்மா ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட்காக சேர்ந்திருக்காங்க, கரெக்டா? நீ மட்டும் என்னை விட்டு போகணும்னு நினைச்சனா அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் ஒழுங்கா நடக்காதுன்னு சொல்ல, என்ன பிளாக்மெயில் பண்றியா? உன்ன மாதிரி மோசமானவனை நான் பார்த்ததே இல்ல. நீ மனுஷனே கிடையாது, மிருகம்னு ஹீரோயின் கண்ணா பின்னான்னு திட்டிடுறான். இப்ப அந்த சைடு என்னோட அசிஸ்டன்ட் பாத்தீங்கன்னா, சார் மேடம் பத்தினா ஒரு ஹாட் சர்ச் போயிட்டு இருந்துச்சு, அது திடீர்னு ஆன்லைன்ல இருந்து டெலீட் ஆயிடுச்சுன்னு சொல்ல, என்னை விட பவர்ஃபுல்லான ஆளும் பின்னாடி இருக்காங்களா? இங்க பாருடி, உனக்கு எனக்கு நடுவுல இன்னொரு ஆள் வர்றதுக்கு கண்டிப்பா நான் விட மாட்டேன். அப்படியே வந்தாலும் யாரா இருந்தாலும் கொண்டு போட்டுருவேன்னு சொல்ல, இடையில வர்றதும் உன் தம்பி தாண்டான்னு இவ அவளோட மனசுக்குள்ள யோசிச்சுட்டு இருக்கா. இப்ப இந்த சைடு ஹீரோனுக்கு ஹீரோ தான் கால் பண்றான். எப்பவுமே கால் பண்ண உடனே இவ்ள பாத்தீங்கன்னா, என்ன பத்தின ஆன்லைன் நியூஸை நீ தானே டெலிட் பண்ண சொன்னதுன்னு சொல்ல, ஆமா, என்ன நான் உன்னை காதலிக்கிறேன், உன்னை நல்லபடியா பாத்துக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. அப்படி இருக்கிறப்ப உன்னை பத்தி தப்பா பேச எப்படி நான் விடுவேன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கேன். இவ போனை கட் பண்ணிடுறா. இவ இப்படி கட் பண்ண உடனே இவளுக்கு அவங்க அப்பா தான் கால் பண்றாரு. இப்ப அவங்க அப்பா கால் பண்ணி, நான் 3 மில்லியன் கடன் வாங்கியிருக்கேன், அந்த பணத்தை கேட்டு எல்லாரையும் என்ன அடிக்கிறாங்கன்னு சொல்ல, இப்ப அந்த ஆளை பாத்தீங்கன்னா, 3 மில்லியன் பணத்தை எடுத்து கேசினோக்கு வா, இல்லைன்னா உங்க அப்பாவை கொண்டு போட்டுருவான்னு சொல்ல, எங்க அப்பாவை எதுவும் பண்ணாதீங்க, நான் வந்துடுறேன்னு ஹீரோயின் வேகமா அவளோட வீட்டுக்கு வந்து எவ்வளவு பணம் இருக்குன்னு பாக்குறா. பார்த்தா அவகிட்ட காசு கம்மியா தான் இருக்கு. இப்ப அவகிட்ட உள்ள ஜுவல்லரி பேக் அப்படின்னு காஸ்ட்லியான பொருள் எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டு இருக்க. இதெல்லாம் 2 மில்லியன் தானே வரும், ஆனா அவங்க 3 மில்லியன் கேக்குறாங்களே, பாதி காசுக்கு என்ன பண்ண போறேன்னு தெரியலன்னு இவ எப்படி அதை அவங்க அப்பாவை காப்பாத்த ட்ரை பண்ணிட்டு இருக்கா. இப்ப அந்த சைடு கட் பண்ணா இந்த அன்னைக்காரன் தான் காட்டுறாங்க. அவனோட அசிஸ்டன்ட் வந்து, சார் மேடமோட அப்பாவை புடிச்சு வச்சுக்கிட்டாங்க, 3 மில்லியன் கடனுக்காக கேசினோ வர சொல்லியிருக்காங்கன்னு சொல்ல, ஒன்னும் பிரச்சனை இல்ல, அவகிட்ட எப்படியும் 3 மில்லியன் இருக்காது, 2 இல்ல 2.5 மில்லியன் தான் இருக்கும். காசுக்காக என்னதான் பார்க்க வரணும், அவங்க அப்பாவை காப்பாத்த நான் தான் ஒரே வழின்னு சொல்லிட்டு இருக்கேன். அவனும் சரின்னு சொல்றான். இப்ப அவனை பாத்தீங்கன்னா, அவ கேசினோக்கு தனியா போறான். எதுக்கு பாதுகாப்புக்காக சொல்லி வைன்னு சொல்ல, அவனும் ஓகேன்றான். இவன் என்னதான் ஹீரோயின் பிடிக்காத மாதிரி இருந்தாலும் இவனோட மனசுல ஹீரோயின் தான் இருக்கா. இப்ப இந்த சைடு கட் பண்ண ஹீரோயினை தான் கட்டுறாங்க. ஹீரோயின் பாத்தீங்கன்னா, அந்த கடன்காரர் சொன்ன கேசினோக்கு வர அந்த இடத்துல இருக்கிறவங்க எல்லாரும் ரொம்ப மோசமானவங்க போல. இப்ப இதுல பாத்தீங்கன்னா, நீங்க கேட்ட பணத்தை நான் எடுத்துட்டு வந்துட்டேன், என்னோட அப்பாவை நான் பார்த்தாகணும்னு சொல்ல, அவங்களும் அவங்க அப்பாவை கூட்டிட்டு வராங்க. இப்ப அவங்க அப்பாவை போட்டு இவ கண்ணு முன்னாடியே அடிச்சிட்டு இருக்க. இவ்வளவு பாத்தீங்கன்னா, இதுல 2.5 மில்லியன் இருக்கு, இந்த பணத்தை எடுத்துக்கோங்க, மிச்ச பாதி மில்லியன் அப்புறமா கொடுத்துடுறேன், ப்ளீஸ் எங்க அப்பாவை விட்டுருங்கன்னு சொல்ல, அவ்வளவு ஈஸியெல்லாம் விட்டுற முடியாதுமா, ஃபுல் காசை கொடுத்தாதான் இந்த இடத்த விட்டு போக முடியும்னு அவங்க எல்லாம் ஹீரோயினை புடிச்சு வச்சிட்டு இருக்க. இப்ப இந்த ஆளு பாத்தீங்கன்னா ஹீரோயினை மேலே கீழே பாக்குறான். இப்ப அதை பார்த்த உடனே உன் காலில் உள்ள கொலுசு தான் வேணும்னு அதை கழட்ட சொல்ல, அதை அவனுங்களும் புடுங்கிடுறானுங்க. அதை பார்த்த உடனே இவ்வளவு பாத்தீங்கன்னா ஹீரோக்கு கால் பண்ணிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோவும் அந்த காலை அட்டன் பண்றான். இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, என்னோட கொலுசை கொடுத்துருங்க, அதை புடுங்காதீங்கன்னு சொல்லி கத்திட்டு இருக்க. அந்த வாய்ஸை கேட்ட உடனே ஹீரோ வேகமா கிளம்பி ஹீரோயின் இருக்க இடத்த கண்டுபிடிச்சு அங்கதான் வந்துட்டு இருக்கான். இப்ப இந்த சைடு அந்த கேஸ்டினோட உள்ள ஆளை பாத்தீங்கன்னா, உங்க அப்பாவை கூட்டிட்டு போனா ஒன்னே ஒண்ணு மட்டும் பண்ணணும், ரூம் நம்பர் 106ல ஒரு கஸ்டமர் இருப்பாரு, அவருக்காக ஒயின் மட்டும் கொடுத்துட்டு வா அப்படின்னு சொல்ல, இவ்வளவு சரின்னு வேற வழி இல்லாம அந்த கஸ்டமருக்கு ஒயின் கொடுக்க போக, அவன் ஹீரோனை பார்த்த உடனே, நீ காசுக்காக முட்டிக்கால் போட்ட பொண்ணு தானே, உன்னை பத்தி தான் ட்ரெண்டிங்ல போயிட்டு இருந்துச்சு, ஒரு நிமிஷம் நில்லுமா, நானே காசு தரேன், எனக்கு முட்டிக்கால் போட்டு எனக்கு சர்வ் பண்ணுன்னு சொல்ல, எங்க பாருங்க இந்த ஒயினை கொடுத்துட்டு வர சொன்னாங்க, அவ்வளவுதான், மத்தபடி எனக்கு இதுக்கு எந்த சம்மந்தம் இல்லைன்னு இவ போக பார்க்க அவன் ஹீரோனை விட மாட்டேங்கிறான். இப்ப அவனை பாத்தீங்கன்னா ஹீரோனை பிடிச்சு அங்க உள்ள பெட்டி மேல அடிக்க, அவன் மண்டையில ரத்தம் வந்து லைட்டா மயக்கம் வர்ற மாதிரி இருக்கு. இப்ப அவ இப்படி மயக்கம் போடுற மாதிரி இருக்க, அவனுங்க எல்லாம் ஹீரோனை பிடிச்சிட்டு உன்னை சும்மா விட மாட்டோம், இந்த அந்த ட்ரிங்க்ஸை குடிடின்னு அவளை போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க. இவளால அவனுங்க கிட்ட இருந்து தப்பிக்க முடியல. இப்ப அவனுங்க எல்லாம் இப்படி தப்பா பண்றதை பார்த்த உடனே ஹீரோயின் ஒரு பாட்டில் எடுத்து அந்த ஆளை அடிச்சு போட்டுட்டு அந்த பாட்டிலால அவனை குத்திடுறான். இவன் இப்படி குத்திட்டு இருக்கும்போது கரெக்டா அந்த இடத்துக்கு ஹீரோ வந்துடுறான். இப்ப ஹீரோவை பார்த்த உடனே, நான் அவனை குத்திட்டேன், அவன் செத்து போயிட்டானா நான் கொலகாரியா மாறிடுவேன், என்னை காப்பாத்துன்னு சொல்லி இவ ஹீரோவை கட்டி பிடிச்சிட்டு இருக்கா. ஒன்னும் பிரச்சனை இல்லை, நான் பாத்துக்கிறேன்னு ஹீரோ ஹீரோயினை காப்பாத்தி கூட்டிட்டு போகும்போது அந்த கேசினோல உள்ள ஆளை பாத்தீங்கன்னா, அந்த பொண்ணு இங்க இருந்து நீங்க கூட்டிட்டு போக கூடாது, ஷோ ஃபேமிலி தான் பிள்ளைங்களை பண்ண சொன்னதுன்னு சொல்ல, நானும் அதே குடும்பத்தை சேர்ந்தவன் தான், நான் சொல்றதே நீ கேட்டுதான் ஆகணும், ஏன்னா இந்த கேசினோ எனக்கு கீழே தான் இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோவில காப்பாத்தி கூட்டிட்டு வந்துடுறான். இப்ப அவளை வெளியே கூட்டிட்டு வந்தவன என்ன பாத்தீங்கன்னா, உனக்கு எதுவாகாது, நான் இருக்க வரைக்கும் உனக்கு எந்த கஷ்டமும் வராது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இவன் இப்படி சொன்ன உடனே ஹீரோயின் பாசத்துல ஹீரோக்கு ஒரு கிஸ் கொடுத்துட்றா.
இவ இப்படி கிஸ் பண்ணதை பார்த்த உடனே ஹீரோக்கு பயங்கர சந்தோஷம். இப்ப இவங்க 2 பேரும் கார்ல உட்கார்ந்துட்டு இருக்கேன். ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோயின் கூட பயங்கரமா ரொமான்ஸ் பண்ணிட்டு, உண்மையாவே எனக்கு உன்ன ரொம்ப பிடிச்சிருக்கு. உன்னை லவ் பண்ண ட்ரை பண்றேன்னு இவ சொல்லிட்டு இருக்க. ஹீரோவ கூட கார்ல பயங்கரமா ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கான். இவன் இப்படி ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போது வெளியில அவங்க அண்ணனோட கார் தான் வருது. இப்ப அசிஸ்டன்ட் பாத்தீங்கன்னா அது உங்க தம்பியோட கார் தானேன்னு சொல்ல, அவன் இப்படிதான் ஏதாவது ஒரு பொண்ணு கூட சுத்திட்டு இருப்பான், வா போலான்னு 2 பேரும் மேல கேசினோக்கு வந்துடுறாங்க. இப்ப அவங்க அண்ணன் பாத்தீங்கன்னா உங்க ஃபியான்சி கூடவா அந்த இடத்துக்கு வந்திருக்கான். இப்ப அவன் வந்து அந்த பொண்ணை யார் இங்க இருந்து கூட்டிட்டு போனதுன்னு சொல்ல, சார் யாரு வந்து கூட்டிட்டு போனதுன்னு தெரியல. அவங்களும் சுவ ஃபேமிலின்னு தான் சொன்னாங்க. ஒருவேளை உங்களோட தம்பியா இருக்குமோன்னு சொல்ல, என் தம்பிக்கு என்னோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கு எப்படி ரிலேஷன்ஷிப் அப்படின்னு இவன் கேட்டுட்டு இருக்க. எனக்கு தெரியல. இங்க இருந்தது உங்க தம்பியோட ஃப்ரெண்டு தானே, அவனை போட்டு விட. இப்ப அவனையும் கூப்பிட்டு விசாரிச்சுட்டு இருக்காங்க. இவன் வந்து என்ன சொல்றானா, அண்ணிய புலி பண்றதை நான் பார்த்தேன். அதான் உன் தம்பிக்கு கால் பண்ணேன். உனக்கும் அவங்களுக்கு தான் சண்டையாச்சே. நீ காப்பாத்த வரமாட்டேன்னா அவனுக்கு கால் பண்ணி சொன்னேன்னு சொல்ல, நீ எதுக்குடா அவனுக்கு கால் பண்ணி சொன்ன? அவன் எதுக்காக வந்து என்னோட ஆளை காப்பாத்தணும்? 2 பேருக்கும் நடுவுல ஏதாவது ரிலேஷன்ஷிப் இருக்கான்னு கேட்க, நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணு இல்லைன்னா அவன் சொல்லிட்டு இருக்க. இப்ப இவன் டைரக்டா ஹீரோக்கு கால் பண்ணி கேட்கறான். இப்ப இவன் கால் பண்ணி எதுக்காக இவளை வந்து நீ காப்பாத்தின அப்படின்னு சொல்லி கேட்க, ஏன்னா என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் தான் கால் பண்ணா. என் கேர்ள் ஃப்ரெண்டும் உன் ஆளும் ஒன்னதான் மாடல வேலை பார்க்கறாங்க. அந்த விஷயத்த மறந்து போயிட்டியா? அவதான் அவளுக்கு ஒரு பிரச்சனைன்னு சொல்லி கால் பண்ணா. என்னால என் கேர்ள் ஃப்ரெண்டோட பேச்ச மீற முடியலப்பா. அதனாலதான் வந்து காப்பாத்தினேன்னு சொல்ல, அவங்க அண்ணனும் ஹீரோ சொல்றத நம்ப ஆரம்பிச்சிடறான். இப்ப அவங்க அண்ணனை பாத்தீங்கன்னா, அவளை நல்லபடியா பாத்துக்க சொன்னா இதுதான் நீ பாத்துக்கிற லட்சணமானு அந்தால பிடிச்சு அடிச்சிட்டு இருக்க. இப்ப அந்த பொண்ணுக்கு கோவம் வந்துடுது. ஒரு நிமிஷம் நில்லு. நீ அந்த பொண்ணுக்காக இவ்வளவு கவலைப்பட்டுட்டு இருக்க அப்படின்னா உன் மனசுல நான் எந்த இடத்துல இருக்கேன்? உனக்கு எனக்கு என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு, அந்த விஷயத்த மறந்து போயிட்டியான்னு சொல்ல, இங்க பாரு, உனக்கும் எனக்கு என்கேஜ்மெண்ட் ஆனது பிசினஸ் ஃபீல் மட்டும்தான். மத்தபடி என் மனசுல அவதான் இருக்கான்னு அவன் இந்த இடத்த விட்டு போக இவளுக்கு செம காண்டா ஆகுது. இப்ப இந்த சைடு கட் பண்ணா நம்ம ஹீரோ ஹீரோயினை தான் காட்டுறாங்க. ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோயினோட வீட்டுல தான் ஸ்டே பண்ணியிருக்கான். இப்ப அவனை பாத்தீங்கன்னா கண்டிப்பா என் அண்ணக்காரன் என்கிட்ட இருந்து உன்னை பிரிக்கிறதுக்கு நான் விடவே மாட்டேன்னு யோசிச்சுட்டு இருக்க. அவளுக்கு அவங்க அண்ணன் தான் கால் பண்றான். அதை பார்த்த உடனே அவன் நிழல கூட உன்னால தொட முடியாதுடான்னு இவன் காண்டாயிட்டு ஹீரோயினை கட்டி பிடிச்சிட்டு அவ கூட ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்க. ஹீரோயின் தூக்கத்துல இருந்து கண்ணு முழிச்சிடறான். இப்ப அவ கண்ணு முழிச்சு பார்த்து, நேத்து நைட்டு நீ என்ன பண்ணன்னு எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. அதெல்லாம் நீ ஞாபகப்படுத்துற மாதிரி எந்த ரொமான்ஸும் பண்ண வேணாம்னு சொல்ல, இவ ஹீரோவை நெத்தியில கிஸ் பண்ணிட்டு, நம்ம ரிலேஷன்ஷிப் பத்தி நீ எப்ப வெளியே சொல்ல ஆசைப்படுறியோ அப்பயே வெளியே சொல்லிக்கலாம். அது வரைக்கும் நீ என்னோட செல்ல லவரா இருக்கணும்னு அவ கூட ரொமான்ஸ் பண்ணிட்டு பயங்கரமா கிஸ் பண்ணிட்டு இருக்க. இப்ப இந்த சைட வீட்டுக்கு வெளியே அவங்க அண்ணன் தான் வந்து நிக்கிறான். அவங்க அண்ணனுக்கு ஹீரோயின் வீட்டோட பாஸ்வேர்டு நல்லாவே தெரியும். இப்ப அந்த பாஸ்வேர்டை போட்டு இவன் டக்குன்னு உள்ள வர பார்த்தா ஹீரோ அங்க உள்ள கபோர்டுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிறான். இப்ப ஹீரோயின் அவங்க அண்ணனை பார்த்த உடனே, இங்க என்ன உனக்கு வேலை? நேத்து ஆளுங்களை செட் பண்ணி நான் அசிங்கப்படுத்தணும் தானே அந்த கேசினுக்கு வர சொன்னேன். எல்லாம் உன்னோட வேலைதான்றத அவன் என் முன்னாடியே சொல்லிட்டான். உன்ன மாதிரி மோசமானவனை பார்த்ததே இல்ல. இந்த இடத்த விட்டு போய் தொலைன்னு சொல்ல, நான் நேத்து அவனுக்கு கால் பண்ணி உன்னை நல்லபடியா பாத்துக்க சொன்னேன். அவன் தப்பா புரிஞ்சுக்கிட்டு உன்னை அந்த மாதிரி இடத்துக்கு அனுப்பிச்சிட்டான்னு இப்ப அவன் சொல்லிட்டு ஹீரோயின்ட்ட மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கேன். சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லி முடிச்சிட்டேன்னா இந்த இடத்த விட்டு போய் தள்ளடன்னு ஹீரோயின் போக பார்க்க, அவன் ஹீரோயினை கட்டி பிடிச்சிட்டு, என்னை விட்டு போகாத, நான் உண்மையில ரொம்ப பைத்தியமா இருக்கேன், எனக்கு நீந்தான் வேணும், ப்ளீஸ் என்னை விட்டு போகாதன்னு சொல்லிட்டு இருக்க. இவன் இப்படி கட்டி பிடிச்சிட்டு இருக்கத பார்த்த உடனே ஹீரோக்கு செம காண்டாகுது. டேய் அவன் என்னோட ஆள்டா அவளை விட்றா அப்படின்னு இவன் கபோர்டுக்குள்ள உட்காந்து வைத்தறிச்சல் பட்டுட்டு இருக்கான். இப்ப இந்த சைடு ஹீரோயின் பாத்தீங்கன்னா, என்ன நான் உன் கூட மறுபடியும் ஒண்ணு சேரணும் அவ்வளவுதானே, சரி என்ன கல்யாணம் பண்ணிக்க, நான் உன் கூட பிரேக்கப் பண்ண மாட்டேன்னு சொல்ல, ஆனா நான் சிவ குடும்பத்தோட ஹெட், என்னால எப்படி ஒரு சாதாரண மாடலை கல்யாணம் பண்ணிக்க முடியும்? என்னால உன்னை கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு அவங்க அண்ணன் சொல்லிட்டு இருக்க. அப்படின்னா அந்த இடத்த விட்டு கிளம்புடா அப்படின்னு ஹீரோயின் அவனை அங்க இருந்து துரத்தி விட்டுறா. இப்ப அவன் போனதுக்கு அப்புறம் ஹீரோ வந்து இவ்வளவு கட்டி பிடிச்சிட்டு, அவனை மாதிரி கண்டிப்பா நான் இருக்க மாட்டேன், எல்லாரும் முன்னாடி உன்னை கல்யாணம் பண்ணிக்குவேன், எல்லாரும் முன்னாடி நீ தான் என்னோட பொண்டாட்டின்னு நான் போய் தைரியமா சொல்லுவேன்னு சொல்லிட்டு இருக்க. எனக்கு இந்த விஷயம் எப்பயே புரிஞ்சிருச்சு. உன் அண்ணன் மாதிரி நீ கிடையாது, அவனை விட ரொம்பவே டிஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லி இவ ஹீரோ கூட ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கா. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் பாத்தீங்கன்னா ஒரு பார்ட்டிக்கு வந்துட்டு இருக்கேன். அவ ஃப்ரெண்டு கூட தான் பேசிட்டு இருக்கான். என்னடி உன் கழுத்துல ஏதோ தழும்பு இருக்கு, உனக்கு புது பாய் ஃப்ரெண்ட் கிடைச்சிட்டானான்னு சொல்ல, ஆமா நான் பழைய லவ் மறந்துட்டு புது பாய் ஃப்ரெண்ட் கூட சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கேன்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. இப்ப இந்த இடத்துக்கு ஷூவ குடும்பம் தான் வராங்க. அவங்க அண்ணனை பாத்தீங்கன்னா அவன் ஃபியான்சி கூட வந்துட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோனோட ஃப்ரெண்ட் அவனோட அசிஸ்டன்ட் எல்லாரும் ஒன்னா வந்துட்டு இருக்காங்க. இப்ப இந்த பார்ட்டியில இவங்க எல்லாரும் ஒன்னா இருந்துட்டு இருக்க. ஹீரோவோட ஃப்ரெண்ட பாத்தீங்கன்னா, அண்ணி இங்க வந்து உட்காருங்க எல்லாரும் ஒன்னா பேசலாம்னு சொல்ல, ஹீரோயின் ஹீரோ பக்கத்துல வந்து நிக்கிறான். இப்ப பாத்தீங்கன்னா, இல்ல உங்களுக்குள்ள நான் ஒன்னா இருக்கல, சும்மா அவங்க கூட ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு சாப்பிட்டு போறேன்னு இவ ட்ரிங்க் எடுத்து கையில வச்சுட்டு இருக்க. ஹீரோ இவளோட காலை பிடிச்சி தடவுறான். அதை பார்த்தவனே இவ்வளவு பாத்தீங்கன்னா ஹீரோக்கு ஒரு மிதியை போட்டுட்டு, இவன் அமைதியாவே இருக்க மாட்டானா அப்படின்ற மாதிரி அவ யோசிச்சுட்டு அந்த இடத்த விட்டு வந்துட்டு இருக்க. ஹீரோவும் பின்னாடியே வந்துடுறான். இந்த சைடு ஹீரோயின் அவளோட ஃப்ரெண்டு கிட்ட என்ன சொல்றானா, நான் ரெஸ்ட் ரூம் வரைக்கும் போயிட்டு வரேன்னு இவ ரெஸ்ட் ரூம்க்கு வந்துட்டு இருக்க.
ஹீரோவும் பின்னாடியே வந்துடுறான். இப்ப ஹீரோ பின்னாடி வந்து இவ்ள கட்டி பிடிச்சிட்டு இருக்க. டேய் பைத்தியமாட உனக்கு, உங்க அண்ணன் பார்த்தாதான் அவ்வளவுதான் சொல்ல, அதெல்லாம் கண்டுபிடிக்க மாட்டா போச்சு இல்லன்னு இவ ஹீரோயின் கூட ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்க. இந்த சைடு உங்க அண்ணனும் ஹீரோயினை பார்க்க வந்துடுறான். இவன் இப்படி எந்திரிச்சு போறத பார்த்தவன அவனோட ஃபியான்சிக்கு செம காண்டாகுது. இப்ப அவங்க அண்ணன் வந்து ஹீரோயினோட ஃப்ரெண்டு கிட்ட எங்க அவ அப்படின்னு சொல்லி கேட்க, அவ ரெஸ்ட் ரூமுக்கு போயிருக்கான்னு இவ சொன்னவன அவனும் ஹீரோயினை தேடி ரெஸ்ட் ரூம் வந்துடுறான். இப்ப இந்த சைடு கட் பண்ணா இவங்க 2 பேரையும் தான் காட்டுறாங்க. இவங்க 2 பேரும் இப்படி ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்க. ஹீரோவோட ஃப்ரெண்டு பாத்தீங்கன்னா, அண்ணா இங்க என்ன பண்ணிட்டு இருக்க, அதுவும் பொண்ணுங்க ரெஸ்ட் ரூம் கிட்டன்னு சொல்ல, என் ஆளை பாக்கலான்னு வந்தேன்னு இவ சொல்லிட்டு இருக்கான். இந்த இடத்துல 3-4 ரெஸ்ட் ரூம் இருக்கு, இந்த இடத்துலதான் இருப்பாங்கன்னு எப்படி சொல்ல முடியும், அதுவும் இந்த ரெஸ்ட் ரூம் யாரும் யூஸ் பண்றது இல்லையா, வேற ரெஸ்ட் ரூம் போயிருப்பாங்கன்னு இவ சொல்லிட்டு இருக்க. சரி நான் பாத்துக்கிறேன் நீ போடான்னு சொல்ல, அட வானா போலான்னு அவன் அங்க இருந்து கூட்டிட்டு போயிடுறான். இப்ப அவன் போனதுக்கு அப்புறம் ஹீரோயின் குடுன்னு அந்த இடத்த விட்டு வந்துட்டு இருக்க. அவளோட ஃப்ரெண்டு பாத்தீங்கன்னா, என்னடி உன் உதடெல்லாம் வீங்கி போன மாதிரி இருக்கு, யாராவது உனக்கு அடிச்சு வச்சுட்டாங்களா, உன் எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் வேலையா இல்ல புது பாய் ஃப்ரெண்டோட வேலையான்னு சொல்ல, நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணு இல்ல அமைதியாயிருன்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. இப்ப அந்த சைடு ஹீரோயினுக்கு அவங்க அண்ணன் தான் மெசேஜ் அனுப்புறான். இப்ப அவங்க அண்ணனை பாத்தீங்கன்னா, என்னை பாக்குறதுக்கு என் வீட்டுக்கு வா, கான்ட்ராக்ட் விஷயமா பேசணும்னு சொல்ல, இவ்ளோ அவனை பாக்குறதுக்காக போறான். இப்ப அவன் இவ்ள பார்த்த உடனே வா வந்து பக்கத்துல உட்காருன்னு சொல்ல, இல்ல பரவாயில்ல இருக்கட்டும் சார், எதுவா இருந்தாலும் இப்படியே சொல்லுங்க நான் கேட்டுக்கிறேன்னு இவ சொல்லிட்டு இருக்க. இப்ப அவங்க அண்ணன் எந்திரிச்சு, என்ன நினைச்சிட்டு இருக்க, என்னை விட்டு அவ்வளவு ஈஸியா நீ தள்ளி போயிடலாம்னு நினைக்கிறியா, கண்டிப்பா விட மாட்டேன்னு சொல்ல, எங்க பாருங்க லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்காதீங்க, எனக்கு ஆல்ரெடி பாய் ஃப்ரெண்ட் இருந்துச்சு, நான் என்னோட வாழ்க்கையை பார்த்துட்டு போயிட்டேன், என் லைஃப்ல டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு இருக்க. இத்தனை வருஷம் நான் உன்னை பக்கத்துலயே வச்சிருந்தோம், உன்னை தொடாம இருந்தேன் பத்தியா, அதுதான் நான் பண்ண பெரிய தப்பு, இனிமே நான் உன்னை தொட்டுட்டேன்னா என்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன், வாழ்க்கை பூரா என் கூட தான் இருப்பேன்னு அவன் ஹீரோயினை பிடிச்சி பெட்ல போட்டு அவ கையை கட்டி போட்டுட்டு அவகிட்ட தப்பா நடக்க பாத்துட்டு இருக்க. இவளோட ஃபியான்சி இது எல்லாத்தையும் ரூமுக்கு வெளியே நின்று கேட்டுட்டு தான் இருக்கா. அவளுக்கு பாத்தீங்கன்னா, இவனே நம்ம கல்யாணம் பண்ணிக்க போறோம் அப்படின்னு இவ செம காண்டாயிட்டு நிக்க. அந்த இதுக்கு ஹீரோவோட தம்பி தான் வரான். இப்ப அவன் வந்து அன்னி கவலைப்படாதீங்க, கண்டிப்பா நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன்னு இப்ப ஹீரோ வேகமா வந்து ஹீரோவை பிடிச்சி அடிச்சு போட, டேய் எதுக்காகடா இங்க வந்த, இந்த விஷயத்துக்கும் உனக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்ல, ஏன் சம்மந்தம் இல்ல, அன்னிதான் வந்து என்கிட்ட ஹெல்ப் கேட்டாங்க, அதனாலதான் அவங்களுக்கு உதவி பண்றேன், உனக்கு தான் ஃபியான்சி இருக்குல்ல, அப்புறம் எதுக்காக அந்த பொண்ணுகிட்ட தப்பா நடந்துக்கிறேன்னு சொல்ல, என் வழியில குறுக்க வராம ஒழுங்கா தள்ளிப்போ, இவன் எனக்கு தான் சொந்தம்னா உங்க அண்ணன் சொல்லிட்டு இருக்க, என்னது உனக்கு சொந்தமா, அப்புறம் அந்த பொண்ணை எதுக்கு கூட வச்சிட்டு இருக்க ஃபியான்சின்னு, எதுவா இருந்தா என்ன, தாத்தா கிட்ட போட்டு கொடுக்க வேண்டியதை நான் போட்டு கொடுத்துருவேன், பார்த்து பத்திரமா நடந்துக்கன்னு அவன் சொல்லிட்டு இருக்க. இப்ப இந்த பொண்ணை பாத்தீங்கன்னா வாங்க போலாம் அப்படின்னு சொல்லி அவங்க அண்ணன் அங்க இருந்து கூட்டிட்டு போயிடுறான். இப்ப அவங்க அண்ணன் அந்த இடத்த விட்டு போனதுக்கு அப்புறம் இந்த சைடு ஹீரோயின் ஹீரோவை கட்டி பிடிச்சிட்டு, உண்மையாவே நான் ரொம்ப பயந்து போயிட்டேன்னு இவ கதறி அழுதுட்டு இருக்க. ஹீரோவில சமாதானப்படுத்திட்டு இருக்கான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோ ஹீரோயின் 2 பேரும் ஒன்னாதான் இருக்காங்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, உனக்காக தான் ஜூஸ் போட்டேன், 2 பேரும் ஒன்னா உட்காந்து சாப்பிடலாமா அப்படின்னு சொல்லி அவளை பிடிச்ச மடியில உட்கார வச்சுக்கிட்டு அவ கூட ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்க. ஹீரோயினுக்கு அவளோட ஃப்ரெண்டு தான் கால் பண்றா. இப்ப அவ கால் பண்ணி ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு வா அப்படின்னு சொல்ல, இந்த சைடு ஹீரோக்கும் அந்த கால் வந்துருது. பார்த்து அந்த மீட்டிங்ல அவங்க அண்ணன் அவங்க அண்ணனோட ஃபியான்சி ஹீரோன்னு ஒரு கிளைண்ட் கூட இருக்காங்க. இப்ப அந்த கிளைண்ட் பிசினஸ் பத்தி பேசிட்டு இருக்க. ஹீரோக்கு பாத்தீங்கன்னா அந்த மீட்டிங் ரொம்ப போர் அடிக்குது போல. அவன் இந்த இடத்த விட்டு போனவன ஹீரோயின் என்ன சொல்றானா, பாஸ் கம்பெனியோட பாஸ் நீங்க, மீட்டிங் நீங்க பேசி முடிங்க, நான் கம்பெனில வந்து கேட்டுக்கிறேன்னு இவ்வளவு அந்த இடத்த விட்டு வந்துடுறான். இப்ப இவங்க 2 பேரும் அந்த மீட்டிங்கை கட் அடிச்சுட்டு அவங்களோட வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் 2 பேரும் பயங்கரமா ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்க. நான் உன்னை பார்க்கணும்னு வெளியே வரல சொல்லலாம் அப்படின்னு ஹீரோ சொல்ல, ஆனா நான் உன்னை பார்க்க தான் வெளியே வந்தேன்னு 2 பேரும் பயங்கரமா ரொமான்ஸ் பண்ணிட்டு நைட்டு ஒன்னா ஸ்டே பண்றாங்க. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் ஒரு மாடல் ஷோல கலந்துக்க போறா. அந்த ஷோவை பாக்குறதுக்காக ஹீரோனோட ஃப்ரெண்ட்ஸுங்கன்னு எல்லாரும் அந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்க. இப்ப ஹீரோனோட புது கிளைண்டுமே அந்த இடத்துக்கு வந்திருக்கான். இப்ப இந்த ஷோவெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் அந்த கிளைண்ட் பாத்தீங்கன்னா ஹீரோனோட கையை பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு வந்து, உனக்கு உன்னோட பாய் ஃப்ரெண்டுக்கு பிரேக்கப் ஆயிடுச்சுன்னு எனக்கு நல்லா தெரியும், அவனை விட நான் உன்னை நல்லா பாத்துக்குவேன், ஏன் கூட வந்துருன்னு அவளை பிடிச்சி வம்பிழுத்துட்டு இருக்க. ஒழுங்கா கையை விடியா, நீ நினைக்கிற மாதிரி நான் கிடையாது, என் பர்சனல் விஷயத்துல தலையிடாதுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் போக பார்க்க அவன் ஹீரோயினை பிடிச்சி தள்ளி விட்டுறான். அப்படி தள்ளி விட்டதுல அவன் இடுப்புல அடிபட்டு ஐயோ வலிக்குதேன்னு கத்திட்டு இருக்க. ஹீரோ வந்து அவனை அடிச்சு போட்டுட்டு, எவ்வளவு தைரியம் இருந்தா அவன் மேல கைய வைப்ப, அவளுக்கு ஏதாவது ஆச்சுன்னா உனக்கு கொண்டு போட்டு வேண்டான்னு அவன் ஹீரோயினை காப்பாத்தி ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வந்துடுறான். இப்ப ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் பார்த்தவனே டாக்டர் என்ன சொல்றாருன்னா, அவங்க ரெஸ்ட் எடுத்தா சரியா போயிடுவாங்க, ரெஸ்ட் எடுக்க வைங்கன்னு சொல்லிட்டு போக ஹீரோவை சரின்னு ஹீரோயினை ரெஸ்ட் எடுக்க வச்சிட்டு இருக்கான். இப்ப ஹீரோயின் மயக்கத்துல இருக்கும் போதே அடுத்த நாள் ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோயினை கூட்டிட்டு கார்ல வந்துட்டு இருக்க. நம்ம 2 பேரும் எங்க போறோம்னு இவ கேக்குறா. என் வீட்டுக்கு தான் போறோம், ஒரு முக்கியமான ஆளுக்கு உன்னை இன்ட்ரோ கொடுக்கணும்னு சொல்லி இவன் அவனோட தாத்தாக்கு ஹீரோயினை இன்ட்ரோ கொடுத்துட்டு இருக்க. அவங்க தாத்தா பாத்தீங்கன்னா, என்னடா புதுசா பொண்ணுங்களா கூட்டு வர அப்படின்னு சொல்லி கேட்க, என்னோட கேர்ள் ஃப்ரெண்டு அதனால கூட்டிட்டு வந்தேன்னு இப்ப ஹீரோ தாத்தாவை கூட்டிட்டு உள்ள வந்து பேசிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோயின் ஹீரோவோட வீட்டை சுத்தி பார்த்துட்டு இருக்கான். இப்ப அவனை பாத்தீங்கன்னா, அந்த பொண்ணை நான் சின்ன வயசுல இருந்து காதலிக்கிறேன், காரணத்தை கொண்டு அவளை யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன், அவன் அண்ணனோட எக்ஸ் அப்படின்னு சொல்லி நடந்துக்கிறது எல்லாத்தையும் சொல்ல, டேய் என்னமோ
ஆனா இந்த விஷயம் அம்மா அப்பாவுக்கு தெரிஞ்சா கண்டிப்பா பெரிய பிரச்சனையாகும், பார்த்து பத்திரமா இருன்னு சொல்ல, அட கிழவா, இந்த விஷயத்த நான் உன்கிட்ட மட்டும்தான் ஏன் சொன்னேன், நீ தான் காப்பாத்துவன்னு பார்த்தா யாருக்கு தெரியாம பாத்துக்கன்ற, அவளதான் நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன், உன் சப்போர்ட் எனக்கு எப்பவும் தேவைன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கேன். இந்த சைடு ஹீரோயின் அந்த இடத்துல ஹீரோவோட சின்ன வயசு போட்டோவை பாக்குறா. அந்த போட்டோவை பார்த்த உடனே இந்த பையன் நம்ம சின்ன வயசுல பார்த்த பையன் மாதிரியே இருக்கானேன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். இப்ப அவங்க வீட்டுல வேலை பாக்குற வேலைக்கார லேடி பாத்தீங்கன்னா, சார் சின்ன வயசா இருக்கும்போது ஸ்கூல்ல எல்லாரும் அவரை புள்ளி பண்ணுவாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு பொண்ணுதான் வந்து தைரியம் சொல்லி ஒரு செயினை கொடுத்துட்டு போனா. அந்த பொண்ணுதான் கல்யாணம் பண்ணுவேன்னு சாரு சொல்லிட்டு இருந்தாரு தெரியுமா? ஆனா அதுக்குள்ள உங்களை கூட்டிட்டு வந்துட்டாருன்னு சொல்லிட்டு இருக்க. ஹிரனுக்கு எல்லாமே ஞாபகம் வந்துருது. அப்ப அந்த பையன் இவன் தானா? இத்தனை வருஷம் கழிச்சு அவன் நம்மள ஞாபகம் வச்சுட்டு இருக்கான். ஆனா எனக்கு தான் ஞாபகம் இல்லைன்னு ஹிரன் முழிச்சிட்டு இருக்கா. இப்ப ஹீரோ அவங்க தாத்தாவை பார்த்து முடிச்சுட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறம் ஹிரன் பாத்தீங்கன்னா, ஏண்டா அந்த பையன் நீதான்றத ஏன் இத்தனை நாளா என்கிட்ட சொல்லலன்னு கேட்க, எனக்கு முன்னாடியே இந்த உண்மை தெரியும். ஆனா நீ அண்ணன் கூட இருந்ததுனால என்னால உன்கிட்ட இந்த விஷயத்த பத்தி சொல்ல முடியல. என்னைக்கு உன்னை பார்த்தேன்னா அன்னைக்கே முடிவு பண்ணிட்டு உன்னதான் கல்யாணம் பண்ணணும்னு. அப்பையில இருந்து நான் உன்னை காதலிச்சுட்டு தான் இருக்கேன்னு சொல்ல, நானும் உன்னை ரொம்ப காதலிக்கிறேன்னு ரெண்டு பேரும் பாசமா பேசிட்டு இருக்க. ஹீரோ பாத்தீங்கன்னா அவனோட கார்டு எடுத்து கொடுக்குறான். இந்த கார்டு என் பொண்டாட்டிக்கு தான், வேற யாருக்கு கிடையாது. சீக்கிரமே என் பொண்டாட்டிக்கான அக்ரிமெண்ட் ரெடி ஆயிரும். என்ன அக்ரிமெண்ட் தெரியுமா? என் சொத்துல பாதி சொத்து என் பொண்டாட்டிக்கு தான் சொந்தம். அது எல்லாம் வந்த உடனே நீ அதுல சைன் பண்ணணும். என்ன கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கலன்னா உனக்கு கொண்டு போட்டுருவேன்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோ சொன்னதை கேட்டவன இவ்வளவு பாத்தீங்கன்னா ஹீரோவை பார்த்து சிரிச்சிட்டு இருக்கான். இவ இப்படி சிரிச்சிட்டு இருக்கும்போது ஹீரோ பாத்தீங்கன்னா டக்குன்னு அவளுக்கு ப்ரொபோஸ் பண்றான். எனக்கு கல்யாணம் பண்ணிக்க, உன்னை நல்லபடியா பாத்துக்குவேன், உன்னை கண் கலங்காம பாத்துக்குவேன்னு சொல்ல, இவ்வளவு ரொம்ப சந்தோஷமாகிட்டு அந்த ப்ரொபோசலை அக்செப்ட் பண்ணிட்டு ஹீரோவை கட்டி பிடிச்சிட்டு இருக்க. ரெண்டு பேரும் உண்மையாவே ரொம்ப காதலிக்கிறாங்கன்னு தாத்தா தூரமா நின்னு ரெண்டு பேரையும் பாத்துட்டு இருக்காரு. இப்ப இந்த சைடு ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கும்போது ஹீரோயினுக்கு அவங்க அண்ணன் தான் கால் பண்றான். இப்ப அவங்க அண்ணன் கால் பண்ணி என்கேஜ்மெண்ட்டை நான் கேன்சல் பண்ணலான் இருக்கேன்னு சொல்ல, எதுக்காகவும் என்கேஜ்மெண்ட்டை கேன்சல் பண்றேன்னு இவ கேக்குறா. என்ன தெரியாத மாதிரி கேக்குற? உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக தான். நீ மறுபடியும் எனக்கு கிடைச்சே ஆகணும். நான் இப்ப ஃபாரின் ட்ரிப்ல இருக்கேன். திரும்பி வந்ததுக்கு அப்புறம் உன் கூட நேர்ல வந்து பேசுறேன்னு சொல்ல, இவன் பேசினதை கேட்ட உடனே ஹீரோக்கு ரொம்ப பயமாயிருது. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, என் பேர்ல உள்ள சொத்தெல்லாம் உனக்கு எழுதி வைக்கணும், சீக்கிரமா போலான்னு சொல்ல, எதுக்கு இவ்வளவு அவசரப்படுத்துறேன்னு இவ கேக்குறா. என் அண்ணன் திரும்பி வந்துட்டா எங்க அவன் உன்னை என்கிட்ட இருந்து பிரிச்சுப்பானோன்னு பயமா இருக்குன்னு சொல்ல, இவ ஹீரோயினை பாத்தீங்கன்னா, அவன் வந்து பேசுறதுனால நான் உன்னை விட்டு போக மாட்டேன், நான் எப்பவும் உன் கூட தான் இருப்பேன், ஆனா நீ எடுத்திருக்க முடிவுல தெளிவா இருக்கியான்னு கேட்க, ஆமா உன் கூட ஒண்ணா இருக்கிறது நான் எடுத்த முடிவு, எந்த பிரச்சனை வந்தாலும் கண்டிப்பா அதை என்னால சால்வ் பண்ண முடியும்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. இப்ப அவங்க ரெண்டு பேரும் தாத்தாவை பார்த்து முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஹீரோ குளிச்சுட்டு வந்து நிக்க, இவ்வளவு பாத்தீங்கன்னா ஹீரோவை பிடிச்சு பயங்கரமா ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கான். இவ இப்படி ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்க, அவளுக்கு ஹீரோவோட அண்ணன் தான் கால் பண்றான். இப்பவே கால் பண்ணி உன் வீட்டுக்கு வெளியே தான் இருக்கே, கதவை தரேன்னு சொல்ல, ஆனா நான் வீட்டுல இல்ல, வெளியே வந்திருக்கேன்னு இவ சொல்லிட்டு இருக்க. ஒரு ரூம்ல லைட் எரியுது, போய் சொல்லாம கதவை தரேன்னு அவன் சொல்ல, ஹீரோயின் பாத்தீங்கன்னா, டே அதான் அவன் வர்றான்னு தெரியுதுல, போய் ஒளிஞ்சுக்கடான்னு ஹீரோவை கூட்டிட்டு வந்து ஒளிய வச்சுட்டு இப்ப கதவை திறந்தா. அவங்க அண்ணனை பாத்தீங்கன்னா, ஏன் இவ்வளவு லேட்டா வந்து கதவை திறக்கிற, உள்ள யாராவது ஒளிய வச்சுட்டு இருக்கியான்னு கேட்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, ஒழுங்கா அந்த இடத்த விட்டு போ, உனக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சொல்ல, நான் அந்த கல்யாணத்தை நிப்பாட்டலான்னு இருக்கேன், நான் ஒண்ணுதான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்ல, நீ என்ன கல்யாணம் பண்ணிக்க போறியா, ஆனா நான் உன்ன மாதிரி ஒரு ஆளை கல்யாணம் பண்ணிக்க சுத்தமா விரும்பல, உன்ன மாதிரி மோசமானவனை பார்த்ததே இல்ல, நீ என்னைக்காவது என்ன ஈக்குவலா நினைச்சிருக்கியா, அந்த மாதிரி கூட நினைச்சது இல்ல, உன்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு பெட்டு மாதிரிதான், உனக்கு வேணும்னா வச்சுக்குவ, வேணாட்டி தூக்கி போட்டுருவ, ஆனா எனக்கு நீ தேவையில்லை, தயவு செஞ்சு என்னை விட்டுடு, என்னை என் வாழ்க்கை பாதையில போக விடுன்னு இவ கெஞ்சிட்டு இருக்க. உனக்கு ரெண்டு வாய்ப்பு தரேன், ஒண்ணு என் கூட இருக்கணும், இல்லைன்னு வச்சுக்கயேன் உங்க அம்மா ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்களே அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் ஒழுங்கா நடக்காதுன்னு இவன் பிளாக்மெயில் பண்ணிட்டு அந்த இடத்த விட்டு போக, ஹீரோயின் இந்த பக்கம் வந்து அழுதுட்டு இருக்கான். இவளாம் மனுஷனா எங்க அம்மாவை வச்சு பிளாக்மெயில் பண்றான்னு இவ அழுதுட்டு இருக்க. இப்ப இந்த இடத்துக்கு ஹீரோ வந்து, நான் இருக்கும்போது நீ எதுக்காக அப்படி கவலைப்படுற, அத்தைக்கு எதுவும் ஆகாது, அவங்கள காப்பாத்த வேண்டியது ஏன் பொறுப்புன்னு ஹீரோயினை சமாதானப்படுத்திட்டு இருக்கான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் அவங்க அண்ணன் ரிஜிஸ்டர் ஆபீஸ்க்கு வெளியே நின்னுட்டு இருக்க. அவங்க அசிஸ்டன்ட் பாத்தீங்கன்னா, சார் ஏதோ பணக்கார வீட்டு கல்யாணம் நடக்குது போல, சிவப்பு கம்பளம் போட்டிருக்காங்க பாருங்கன்னு சொல்ல, நானும் அவளை கல்யாணம் பண்ணிக்கும் போது இதை விட பெரிய கம்பளமா போடுவோன்னு இவன் சிரிச்சுட்டு அந்த இடத்த விட்டு போக, பார்த்தா நம்ம ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேரும் தான் கல்யாணம் பண்ணிட்டு வெளியே வந்துட்டு இருக்காங்க. அவங்க ரெண்டு பேருக்காக தான் இந்த சிவப்பு கம்பளம். இப்ப அவங்க ரெண்டு பேரும் இப்படி வெளியே வந்துட்டு இருக்க, ஹீரோயின் ஹீரோவை பாசத்தோட கட்டி பிடிச்சிட்டு இருக்கா. இவ இப்படி கட்டி பிடிச்சிட்டு இருக்கதா அவனோட ஃப்ரெண்டு போட்டோ எடுத்துட்டு இருக்க. இந்த சைடு அவங்க அண்ணனோட தாத்தா பாத்தீங்கன்னா, டேய் வீட்டுக்கு வா, ஒரு முக்கியமான பார்ட்டி இருக்குன்னு அவனை கூப்பிட்டு இருக்க. அவனும் சரின்னு சொல்லிட்டு இருக்கான். இப்ப இந்த சைடு ஹீரோயில கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க வீட்டுக்கு தான் கூட்டிட்டு வரான். இப்ப இவனை பாத்தீங்கன்னா, நடக்கிற எல்லாமே கனவு மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஆமா எனக்குமே கனவு மாதிரி தான் இருக்கு, நான் யாரை காதலிச்சுன்னு அவனையே கல்யாணம் பண்ணிருக்கேன்னு இவ சொல்லிட்டு இருக்க. கரெக்டா இப்ப இவளுக்கு அவங்க அண்ணன் தான் கால் பண்றான். இப்ப அவங்க அண்ணன் கால் பண்ணி, என்ன பார்க்க வரியா இல்ல உங்க அம்மாவை பார்க்க நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து போலாமான்னு சொல்லிட்டு இருக்க. இவன் இப்படி கேட்டவன ஹீரோ பாத்தீங்கன்னா, என்னோட அத்தை மாமா ரெண்டு பேரையும் நான் பாதுகாப்பா வச்சிருக்கேன், தேவையில்லாம என் பொண்டாட்டியை டிஸ்டர்ப் பண்ற வேலையெல்லாம் வச்சுக்காதுன்னு சொல்ல, யார் நீ அவ கூட இருக்க அப்படின்னு அவங்க அண்ணே ரொம்ப ஷாக் ஆயிட்டு இருக்க.
இப்ப இவன பாத்தீங்கன்னா, செல்லக்குட்டி அவன் உன்னோட வயச கேட்கணும்னு ஆசைப்படுறான். ஏதாவது பேசிடின்னு அவன் ஹீரோயினோட இடுப்ப பிடிச்சுக்கல. இவ ஆணி கத்திட்டு இருக்கான். அத பார்த்தவொன்னே அவங்க அண்ணனுக்கு செம காண்டாயிட்டு, அவள தொடுற வேலையெல்லாம் வச்சுக்காத. தொட்டனா உன்ன கொன்னு போட்டுருவேன்டான்னு இவன் காண்டாயிட்டு இருக்க. இந்த சைடு ஃபோன கட் பண்ணிட்டு இவங்க 2 பேரும் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப இந்த சைடு உங்க அண்ணன் அவங்க அசிஸ்டண்ட்ட கூப்பிட்டு, என் ஆளு யாரு கூட இருக்கான்றத கண்டுபிடி. கண்டிப்பா அவங்கள நான் சும்மா விட மாட்டேன்னு இவன் காண்டாயிட்டு இருக்க. இப்ப அவன பாக்க அவனோட ஃபியான்சி தான் வரா. இப்ப வந்து என்ன சொல்றேன்னா, என் கூட இருந்த கல்யாணத்த நீ கேன்சல் பண்றதுன்னா பண்ணிக்க. நம்மளோட கல்யாணத்த கேன்சல் பண்ணதுக்கு அப்புறமும் நீ என் குடும்பத்துக்கு ஹெல்ப் பண்ணி ஆகணும்னு சொல்ல, கல்யாணமே கேன்சல் ஆயிடுச்சு. நான் எதுக்கு உன் குடும்பத்துக்கு ஹெல்ப் பண்ணணும்னு இவ சொல்லிட்டு இருக்க. இப்ப இவள பாத்தீங்கன்னா, ஹீரோ, ஹீரோயின் 2 பேரும் கிஸ் பண்ணிக்கும் போது அவங்களுக்கு தெரியாமயே ஃபோட்டோ எடுத்திருப்பா. அந்த ஃபோட்டோவ எடுத்து காமிச்சு, உன் ஆளோட புது லவர் உன் தம்பிதான்னு சொல்ல, அத பார்த்த உடனே இவனுக்கு செம காண்டாகுது. இப்ப இந்த சைடு ஹீரோ பாத்தீங்கன்னா, ஹீரோயின கூட்டிட்டு வந்து அவங்க வீட்ல உள்ள எல்லாருக்கும் இவ தான் என்னோட பொண்டாட்டி அப்படின்னு சொல்லி இன்ட்ரோ குடுத்துட்டு இருக்க. அத பார்த்தோம்னா அவங்க எல்லாரும் செம ஹாப்பியா இருக்காங்க. இப்ப இவங்க எல்லாம் இப்படி ஹாப்பியா இருந்துட்டு இருக்க, அந்த இடத்துக்கு அவங்க அண்ணன் வந்துடுறான். அவங்க அண்ணனுக்கு தான் எல்லா உண்மையும் தெரிஞ்சு போயிருதே. இப்ப அவங்க அண்ணன் வந்து பாக்க, இவன் ஹீரோயினோட இடுப்புல கைய வச்சுட்டு இருக்கான். அத பார்த்தவொடனே செம காண்டாயிட்டு, அவன் ஹீரோக்கு அடிய போட, தாத்தா வந்து தடுத்துட்டு இருக்காரு. ஏன் 2 பேரும் சண்டை போடுறீங்கன்னு. இப்ப அவன பாத்தீங்கன்னா, என்ன நான் அவள கல்யாணம் பண்ணா உனக்கு என்னடா எரியுது? உனக்கு அவளுக்கு தான் பிரேக்கப் ஆயிடுச்சே. அப்புறம் என்ன உனக்கு அவளுக்கு ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லி கேட்க, அவ எனக்கு சொந்தமானவ. யாருக்காகவும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன்னு இவன் ஹீரோவ புடிச்சு அடிச்சுட்டு, எப்ப அவள என்கிட்ட இருந்து திருடின உண்மைய சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்க, நீ அவள எப்ப பிரேக்கப் பண்ணியோ பிரேக்கப் பண்ணி 1 ஹவர். அந்த 1 ஹவருக்கு அப்புறம் அவன் எனக்கு சொந்தமாயிட்டான். இவன் நடந்துக்கதை எல்லாத்தையும் சொல்ல, அப்படின்னா அன்னைக்கு உன் கூட இருந்த பொண்ணு இவதானான்னு கேட்க, ஹீரோவும் ஆமான்னு சொல்றான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, என்ன நடந்தாலும் சரி என் பொண்டாட்டிய விட்டு கொடுக்க மாட்டேன்னு இவன் அவங்க அண்ணனுக்கு ஒரு அடிய போட, அவங்க அண்ணன் அதே இடத்துல மயக்கம் போட்டுறான். இப்ப கட் பண்ணா அவங்க அண்ணன் கிட்டத்தட்ட கோமாக்கே போயிடுறான் ஹீரோ அடிச்ச அடியில. இப்ப ஹீரோவோட பெரியப்பா பாத்தீங்கன்னா, ஏண்டா உன் அண்ணன் கூட இப்படியா நீ சண்டை போடுவ? கண்டிப்பா அந்த கல்யாணத்துக்கு நான் ஒத்துக்க மாட்டேன். அந்த பொண்ணை டைவர்ஸ் பண்ணிரு. அந்த பொண்ணாலதான் உங்க 2 பேருக்கு பிரச்சனைன்னு சொல்லிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோவோட தாத்தா வந்துடுறாரு. அதாவது இவரோட தம்பி. இப்ப இவரு வந்து, எதுக்காகடா என் பேரனை முட்டிக்கால் போட வச்சுட்டு இருக்க? என் பேரன் என்ன தப்பு பண்ணான்? அவனுக்கு பிடிச்ச பொண்ண கல்யாணம் பண்ணியிருக்கான். அதுக்கு கண்டிப்பா நான் ஒத்துக்குவேன். தேவையில்லாம இதுல நீ தலையிடாதன்னு தாத்தா சப்போர்ட் பண்ணி ஹீரோவ அங்க இருந்து கூட்டிட்டு வந்துடுறாரு. இப்ப அப்படியே கட் பண்ணா கொஞ்ச நாளைக்கு அப்புறமா காட்டுறாங்க. ஹீரோ, ஹீரோயின் 2 பேரும் உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் முன்னாடி அபிஷியலா கல்யாணம் பண்ணிக்க போறாங்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, கல்யாண ட்ரெஸ் வாங்குறதுக்காக ஹீரோயினை கூட்டிட்டு வந்துட்டு இருக்க. இந்த சைடு அவங்க அண்ணன் கோமால இருந்து கண்ணை முழிச்சிடறான். இப்பவே கண்ணை முழிச்சு பார்த்து, நான் எத்தனை நாளா இப்படியே இருக்கேன், எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்க, பாஸ் நீங்க 1.5 மாசமா அப்படிதான் இருக்கீங்க. நீங்க கோமால இருந்து வெளியவே வர முடியாதுன்னு டாக்டர் சொன்னாரு. ஆனா நல்ல வேளை நீங்க கண்ணை முழிச்சிட்டீங்கன்னு சொல்லிட்டு இருக்க. என்ன நடந்தாலும் சரி, அவளை நான் யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன். அவ எனக்கு தான் சொந்தமாகி ஆகணும் அப்படின்னு இவன் சொல்லிட்டு இருக்க. ஆனா அவங்க 2 பேருக்கும் ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சு. இப்போ அபிஷியலா வேற கல்யாணம் ஆக போகுதுன்னு சொல்ல, இவன் அவனுக்கு போட்டிருந்த ட்ரிப்ஸ் எல்லாம் புடுங்கி விட்டுட்டு ஹீரோ, ஹீரோயின் இருக்க இடத்த தேடிதான் வந்துட்டு இருக்கான். இந்த சைடு ஹீரோயின் கல்யாண ட்ரெஸ் போட்டுட்டு வந்து நிக்க, அவளை பார்த்து ஹீரோ வாயை பொழந்துட்டு இருக்கான். என் பொண்டாட்டி இவ்வளவு அழகா இருக்காளே அப்படின்னு அவளை கட்டி பிடிச்சிட்டு இருக்க. இவங்க 2 பேரும் இப்படி இருக்கத தூரமா ஒளிஞ்சு நின்னு அவங்க அண்ணன் பார்த்துட்டு பயங்கரமா கோவப்பட்டுட்டு இருக்கான். இப்ப இந்த சைடு ஹீரோயின் பாத்தீங்கன்னா, கல்யாண ட்ரெஸ் எல்லாம் ஷாப்பிங் பண்ணி முடிச்சுட்டு அந்த இடத்த விட்டு போகலான்னு தனியா நடந்து வந்துட்டு இருக்க. அவளை அவங்க அண்ணன் கிட்னாப் பண்ணிடுறான். இவன் இப்படி கிட்னாப் பண்ணிட்டு போக, அந்த விஷயம் தெரியாம ஹீரோ பாத்தீங்கன்னா அந்த ஷாப்பிங் கடைக்கு வெளியே உட்கார்ந்து அவன் ஃப்ரெண்டு கூட பேசிட்டு இருக்கான். இவன் இப்படி பேசிட்டே இருக்க, டைம் போயிட்டே இருக்கு. இப்ப அவனை பாத்தீங்கன்னா, என்ன ரொம்ப நேரம் ஆகியே வரலன்னு ஹீரோயினை தேட ஆரம்பிக்க, பார்த்தா அவளை யாரோ கிட்னாப் பண்ணிட்டு போயிடுறாங்கன்னு மட்டும் தெரியுது. இப்ப ஹீரோ அவங்க அண்ணன் மேல சந்தேகப்பட்டு வேகமா வீட்டுக்கு வந்து பார்த்தா அவங்க அண்ணன் கோமால தான் கிடக்குறான். எல்லாமே அவங்க அண்ணன் பிளான் போட்டு பண்ணியிருக்கான். ஹீரோயினை கடத்தினதுக்கு அப்புறம் அவங்க அண்ணன் வந்து கோமால இருக்க மாதிரி ஆக்டிங் போட்டிருப்பான். இப்ப அவங்க அண்ணனை பார்த்தவொடனே ஹீரோ பாத்தீங்கன்னா, அவளை யாரு கடத்தினதுன்னு தெரியலையே, அவளை கண்டுபிடிச்சே ஆகணும்னு ஹீரோயினை தேட சொல்லிட்டு இருக்க. இந்த சைடு அவங்க அண்ணன் ஹீரோயினை தனியா கடத்திட்டு வர, நீ எப்படி கோமால இருந்து எந்திரிச்சேன்னு இவ கேட்டுட்டு இருக்கா. உனக்காக கோமால மட்டும் இல்ல, உயிரே போனா கூட திரும்ப கொண்டு வந்துருவேன். எவ்வளவு தைரியம் இருந்தா என்ன விட்டுட்டு அவன் கூட பொண்ணு சேர்ந்த, எப்பயில இருந்து அவன் கூட ஒண்ணா சுத்திட்டு இருக்கான்னு கேட்க, ஹீரோயின் அவனுக்கு ஒரு அறைய போட்டுட்டு ஒழுங்கா என்ன விடுடா அப்படின்னு சொல்ல அவன் விட மாட்டேங்கிறான். இப்ப அவங்க அண்ணனை பாத்தீங்கன்னா, நான் இது வரைக்கும் உன்னை தொட்டது கூட கிடையாது. அவன் கூட பெட்ல ஒண்ணா இருந்திருக்க, அவனை கட்டி பிடிச்சிருக்க, கிஸ் பண்ணிருக்க, எல்லாம் பண்ணிருக்க. ஆனா நான் மட்டும் பண்ணக்கூடாதுன்னு சொல்ற. நீ இன்னைக்கு எனக்கு சொந்தமாகியே தீரணும்னு அவகிட்ட தப்பா நடந்துட்டு இருக்க. உனக்கு என்ன பைத்தியமா? நான் உன் தம்பி பொண்டாட்டி. நான் உன் தம்பி பொண்டாட்டின்ற மரியாதை கூட இல்லையா உனக்கு? நான் அவனோட லீகலான ஒய்ஃபை என்கிட்ட இப்படி பண்ணாதான்னு சொல்லிட்டு இருக்க. என்னடி மரியாதை? அவன் உன்னை என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டான். அவன் பண்ணது கரெக்ட், நான் பண்ணது தப்பா? நீ எனக்கு தான் சொந்தமாகி ஆகணும்னு அவன் ஹீரோயின்ட்ட தப்பா நடந்துட்டு இருக்க. கரெக்டா அந்த இடத்துக்கு ஹீரோ வந்து அவனை அடிச்சு போட்டு ஹீரோயினை காப்பாத்திடுறான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, அண்ணா உனக்கு உடம்பு சரியில்லைன்னா போய் மென்டல் ஹாஸ்பிட்டல்ல சேர்ந்துக்க. இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்க்காதன்னு சொல்லிட்டு அவன் ஹீரோயினை காப்பாத்தி கூட்டிட்டு போகலான்னு பாக்க, இப்ப அவங்க அண்ணனை பாத்தீங்கன்னா, ஏண்டி அப்ப 4 வருஷமா என்ன காதலிக்கிறேன்னு சொன்னதெல்லாம் பொய்யா? நீ என்ன காதலிக்கல அப்படின்னு சொல்லி கேட்க, உன்ன மாதிரி ஒரு மிருகத்தை நான் காதலிக்கவே இல்ல.
உன்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு பெட்டு மாதிரி தானே. என்ன நாய் மாதிரி பாக்குறவங்கள நான் இதுக்காக காதலிக்கணும். நீ எனக்கு எப்பவுமே தேவைப்பட மாட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோ கூட வந்துடுறா. ஹீரோயின் இப்படி சொல்லிட்டு போனதை பார்த்த உடனே அவங்க அண்ணனுக்கு மறுபடியும் மனசு தாங்காம அதே இடத்துல மயக்கம் போட்டு விழுந்துடுறான். இப்ப கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அவங்க அண்ணன் மயக்கத்துல இருந்து கண்ண முழிக்க அவனோட தாத்தா பாத்தீங்கன்னா, இங்க பாருடா, அவங்க 2 பேரையும் விட்டுடு. அந்த பொண்ணு அந்த பையன் கூட சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கா. அந்த பொண்ணு இனிமே உனக்கு தேவைப்பட மாட்டா. வேற நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கன்னு சொல்லிட்டு இருக்க. ஆனா அவங்க 2 பேரையும் ஒண்ணா விடுறதுக்கு என் மனசு ஒத்துக்கவே இல்ல. என்னால ஏத்துக்க முடியலன்னு சொல்ல. டேய், அந்த பொண்ணு அவனோட லீகல் பொண்டாட்டி. அவங்க 2 பேரும் நிம்மதியா வாழ்ந்துட்டு இருக்காங்க. விட்டு தொலை அப்படின்னு இவர் அட்வைஸ் பண்ணிட்டு இருக்க. இந்த சைடு நம்ம ஹீரோயின தான் காட்டுறாங்க. இவங்க 2 பேரும் வழக்கம் போல அவங்க 2 பேரோட வாழ்க்கையே சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்க. ஹீரோ பாத்தீங்கன்னா, எனக்கு எவ்வளவு பயமா இருந்துச்சு தெரியுமா? உன்னை இழந்துருவேணும்னு. என் அண்ணனை பார்க்கும்போதெல்லாம் அவன் மூஞ்சில குத்தானு போல இருந்துச்சு. ஆனா நீ என் பக்கத்துல வந்தா எல்லாம் சரியாயிடுச்சுன்னு இவன் சொல்லிட்டு இருக்க. ஹீரோயின் சிரிச்சுட்டு ஹீரோ கூட ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கா. இப்ப அப்படியே கொஞ்ச நாளைக்கு அப்புறமா காட்டுறாங்க. ஹீரோயின் 2 பேரும் உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் முன்னாடி கல்யாணம் பண்ணிக்க போறாங்க. இப்ப அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் பாத்தீங்கன்னா, என்னப்பா பொண்ணு பையனும் இன்னும் வெளியவே வரலன்னு சொல்ல, இருங்கப்பா சின்னஞ்சிறுசு ரொமான்ஸ் பண்ணிட்டு தான் வெளியே வருவாங்கன்னு இவங்க எல்லாம் பேசிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோயின் 2 பேரும் கல்யாண கோலத்துல சூப்பரா வந்து நின்னுட்டு இருக்காங்க. இப்ப அவங்க 2 பேரும் எப்படி கல்யாணம் பண்ணிக்க போக, அந்த இடத்துக்கு அவங்க அண்ணன் வந்து கடைசியா அவங்ககிட்ட கேக்குறேன். உன் மனசுல நான் இருக்கேனா இல்லையா? என் கூட வருவியா மாட்டியா அப்படின்னு சொல்லி கேட்க, கண்டிப்பா அவங்க கூட வரமாட்டேன்னு இவ சொல்லிட்டு இருக்க. அவங்க அண்ணன் மனசு உடைஞ்சு போயிட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறான். இவன் போனதுக்கு அப்புறம் ஹீரோயின் 2 பேரும் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் முன்னாடி கல்யாணம் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேரும் இப்படி கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா வாழ்றதோட தான் இந்த ட்ராமா முடியுது. இந்த ட்ராமா பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க. அடுத்து ஒரு சூப்பரான ட்ராமாவோட உங்களை வந்து பாக்குறேன். பாய்.